أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ஃபதுகுரூனி அதுகுருக்கும். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிற அல்லாஹுடைய வாக்குறுதியோட இந்த அமர்வை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பம் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உலகம் காலை பொழுது அடைஞ்ச உடனே, காலை பொழுது வந்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி இருக்கும்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்வாங்க. விலங்குகள்ல இருந்து பறவைகள்ல இருந்து மனிதர்கள் உட்பட பகல் அடைந்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பகல் வந்த உடனே, சூரியன் உதயமான உடனே ஒரு சில மலக்குமார்களை அல்லாஹ் பூமிக்கு அனுப்புறாங்க. அவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா, தினமும் காலை பொழுது வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வர்றது. பூமிக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க? நிறைய மலக்குமார்கள் நிறைய வேலைகள்ல ஈடுபடுவாங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட மலக்குகளுடைய வேலை என்னன்னா, இந்த பரந்து விரிந்த பூமி முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு சில முக்கியமான நபர்களை தேடுவாங்க. அந்த முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னா, அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற அடியார்களை தேடுவாங்க. இவங்களுடைய வேலையவே பாருங்க. அப்ப காலையில இருந்து இந்த பூமி முழுக்க சின்ன இடமா இருந்தாலும் பெரிய இடமா இருந்தாலும் ஒரு மூலை முடுக்கா இருந்தாலும் கூட அங்க எல்லாம் போய் இந்த மலக்குமார்கள் தேடக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, அல்லாஹ்வை நினைவு கூறுற அடியான் இங்க இருக்கானா, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அடியான் இங்க எங்கேயாவது இருக்கானா, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபை இந்த பூமியில வேற எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி அலைவாங்களாம். ஒருவேளை அவங்களுடைய கண்ணுல அப்படி ஏதாவது ஒரு சபை பற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு சபையை அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த சபையில அவங்களும் கலந்துக்குவாங்களாம். சாதாரண மனிதர்கள் கூடியிருக்கிற சபை அல்லாஹ்வுடைய பார்வையில உயர்வானதா இருக்குமா, இல்ல மலக்குகளும் சேர்ந்து பங்கேற்கக்கூடிய சபை அல்லாஹ்வுடைய பார்வையில உயர்வானதா இருக்குமா? அப்போ இந்த பொழுது நம்ம எல்லாருமே அல்லாஹுடைய பார்வையில பிரத்யேகமா தெரியக்கூடிய ஒரு சபையில இருக்கும். அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துட்டு இருக்கோம். அப்ப காலையில இருந்து இந்த உலகம் முழுக்க தேடி எங்கெல்லாம் அல்லாஹுடைய வார்த்தைகள் பேசப்படுதுன்னு தேடி தெரிஞ்ச மலக்குகள் இப்ப யார் கூடயும் இருக்காங்க? ஏன் கூடயும் உங்க கூடயும் அமர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ற இடத்துல இருந்து நம்மளுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாகவும் அல்லாஹுடைய அருளை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. இப்போ அல்லாஹுடைய அருளை பெற்றிருப்போம் அப்படிங்கிற சுப செய்தியோட இந்த அமர்வை நம்ம துவங்குவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானுடைய நாட்கள் முழுக்க கிட்டத்தட்ட 19 நாட்கள் நம்ம பயான் வகுப்பு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 19 நாட்கள்ல அகிலத்தாரின் அருட்கொடை அப்படிங்கிற தலைப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 11 குணாதிசயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 11 பண்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 11 பண்புகள்ல உங்களுக்கு ரொம்ப விருப்பமான பண்பு எதுவா இருந்துச்சு? எதுவா இருந்துச்சு? 11 பண்புகள். ஒரு சிலர் இதை தொடர்ந்து அட்டன் பண்ணிருப்பீங்க, ஒரு சிலர் விட்டு விட்டுதான் வந்திருப்பீங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்டன் பண்ண வகுப்புகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த பண்பு எனக்கு ரொம்ப லைக்க கூடியதா இருந்தது, என்னால ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு, அப்படி ஏதாவது பண்பு இருக்கா? எல்லா 11 குணங்களும் ஓகே. வேற? மன்னிக்கும் பண்பு. பாருங்களேன், ஒரு சில குணங்கள் இங்க பேசப்படும் போது அந்த குணம் நம்ம கிட்டே இருந்திருக்கும். அப்படிதானே? ரசூலுல்லாஹ்வுடைய குணங்கள் அப்படின்னு பேசப்படும் போது 11 பேசுனதுல ஒரு 1 2 கூடவா நம்ம கிட்ட இருந்திருக்காது? அப்போ எந்த குணம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறத ரசூலுல்லாஹ்வுடைய பிரத்யேகமான குணம் அப்படின்னு சொல்லி சிலாகிச்சு பேசினாங்களோ, அப்ப நம்மளுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு இடையில ஒரு நெருக்கத்தை நம்ம உணர்ந்திருப்போம். அப்படிதானே? ரசூலுல்லாஹ்வுடைய குணம் என்கிட்ட இருந்திருக்கே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு நெருக்கத்தை நம்ம உணர்ந்திருப்போம். ரசூலுல்லாஹ் மாதிரியே எனக்கும் ஒரு குணம் இருக்கே, இவ்வளவு நாள் இது தெரியாமலே நானும் என்னுடைய வாழ்க்கையில பின்பற்றிட்டு இருந்திருக்கேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு இருந்திருக்கலாம். ஒரு சில குணங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணங்கள் அப்படின்னு நம்ம கேட்கும் போது நம்ம மனசுக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கலாம். ச்சே, ரசூலுல்லாஹ் இப்படி இருந்திருக்காங்களே, இந்த உலகத்துக்கே தலைவரா அனுப்பப்பட்ட தூதர் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்களே, அற்பமான மனிதனா இருக்கக்கூடிய நான் அந்த குணங்கள்ல 1% கூட என்கிட்ட இல்லையே அப்படின்னு ஒரு சில குணங்கள் நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இன்னும் ஒரு சில குணங்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். எப்படிடா ஒரு மனிதன் இப்படி வாழ முடியும், எப்படி ஒருத்தரால இவ்வளவு அழகா தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி
நமக்கு ஒரு சில குணங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கலாம். இதெல்லாம் கேட்கும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுச்சா, இதை நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில பின்பற்றணும் அப்படிங்கிறத பத்தி எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நமக்கு அந்த எண்ணம் தோன்றுச்சா, சரி நானும் இதை என்னுடைய வாழ்க்கையில பின்பற்றணும் அப்படின்னு. ரசுல்லாவுடைய குணங்கள் 11 குணங்கள் பார்த்தோம். அதுல ஒரு சில நம்மளை லயிக்க வச்சிருக்கோம், ஒரு சிலது நமக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கோம். இன்னும் ஒரு சில குணங்கள் இது எப்படி ரசுல்லா இப்படி வாழ்ந்தாங்கன்ற ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கும். எந்தவித உணர்வு அது ஏற்படுத்தியிருந்தாலும் ஒரு விஷயத்த நம்மளுடைய மனசுல ஆழமா பதிச்சிருக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த குணங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் பின்பற்ற போறேன். அது எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் பரவாயில்ல, ரசுல்லாவுடைய இந்த குணத்தை இனிமே நான் என்னுடைய வாழ்நாள்ல என்னுடைய குணமா மாத்திக்க போறேன். இந்த குணத்தாலேயே அல்லாஹ் என்ன அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உறுதிமொழி எடுத்துக்கிட்டவங்களா இருக்கணும் நம்ம அனைவரும் இந்த ரமலானுடைய மாதத்துல. ஒவ்வொரு ரமலானும் நமக்கு ஒவ்வொரு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு தான் போகணும். அல்லாஹ் இந்த உலகத்துல ஏற்படுத்தியிருக்க எந்த நிகழ்வும் எந்த விஷயமும் நமக்கு தேவையில்லாத ஒண்ணா இருக்கிறதே இல்லை. ஏதாவது ஒரு படிப்பினையை அது நமக்கு கொடுத்துட்டு தான் போகும். நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் உட்பட அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கறதுக்காக தான் நமக்கு அதை ஏற்படுத்தியிருப்பான். ஒண்ணு இந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கோன்ற படிப்பினையை கொடுப்பான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்காத அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்புகள் நமக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, நமக்கு என்ன படிப்பினை அல்லாஹ் இதன் மூலமா சொல்ல வரான். ஒருவேளை என்கிட்ட இந்த ஒரு குணம் இருந்தத என் ரப்பு கண்டிச்சானோ, அதனாலதான் இந்த உபதேசத்தை என்னுடைய செவிகள்ல வந்து சேர்த்தானோ அப்படிங்கிற ரீதியில நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களா இருக்கும். இந்த பண்புகள்ல ஒரு பண்பையோ இல்ல 2 பண்பையோ இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைச்ச 11 பண்புகளையுமே நம்மளுடைய வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியவர்கள் அப்படின்னு துவா செஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். பாருங்களேன், 11 நாள்ல 11 பண்புகள்ல கிட்டத்தட்ட ரசுல்லாவுடைய வாழ்க்கையில ஒரு 50% வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சிருப்போமா? அல்ஹம்துலில்லாஹ். இது இல்லாத சாதா நாட்கள்ல ரஹீக் எடுத்து வச்சு நம்ம படிக்கணும்னு நினைச்சாலும் எவ்வளவு நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சிருக்க போறோம். ரசுல்லாவுடைய எத்தனை வாழ்க்கையில உள்ள நிகழ்வுகள், சம்பவங்கள், அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்ற விஷயங்களை சாதாரண நாட்கள்ல நம்மளால எடுத்து படிக்கணும்னு நினைச்சாலும் முடியுதா? 11 நாள் ஒவ்வொரு மணி நேரம் செலவு பண்ணதுல அல்லாஹ்வுடைய கிருபையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு 50% வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சிருக்கோம். ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் உட்பட நிறைய நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் உங்களுடைய பார்வையில எப்படிப்பட்ட மனிதரா இருக்காங்க? 11 பண்புகள், அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த பல்வேறுபட்ட நிகழ்வுகள், திருப்பி திருப்பி ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு நினைவூட்டப்பட்டுட்டே இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம், இது எல்லாத்தையும் கேட்டதற்கு பின்பு நான் கண்ணை மூடி என்னுடைய தூதரை பத்தி சிந்திச்சேன் அப்படின்னா, என்னுடைய தூதர் எனக்கு இப்படிப்பட்ட நபராதான் தெரிகிறாரு அப்படின்னு எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே நினைவுக்கு வருது? இதுதான் என்னுடைய தூதர், இவங்கதான் என்னுடைய தூதர் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நினைவுக்கு வரும்ல? அத உங்க மனசுல நிறுத்திக்கோங்க. அது எதனால அந்த நினைவு அப்படிங்கிறத நம்ம இந்த அமர்வுடைய இறுதியில பார்ப்போம். இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோமே, இனி இந்த நம் நேசரும் நாமும் அப்படிங்கிற தலைப்புல வேற என்ன புதுசா தெரிஞ்சுக்க போறோம்? சுல்லாவோட பல்வேறுபட்ட பண்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இந்த அமர்வுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போதே இவங்க படைப்பிலேயே சிறந்தவங்கன்னு சொல்றாங்க. அகிலத்தாருடைய அருட்கொடைன்னு சொல்றான். ரொம்ப சிறந்த படைப்பு, ஒரு பெர்ஃபெக்டான ஒரு படைப்புன்னு அல்லாஹ் ரசூல்லாவை அடையாளப்படுத்துறான். இந்த உலகத்துல ஒரு சில மனிதர்களை நம்ம சந்திப்போம். அந்த மனிதர்கள் பாக்குறதுக்கு அழகா இருப்பாங்க, ஆனா பேசுறதுக்கு அழகா இருக்க மாட்டாங்க. பழகுறதுக்கு அழகான நபர்களா இருக்க மாட்டாங்க. நம்பிக்கை வைக்கிறதுக்கு அழகான நபர்களா இருக்க மாட்டாங்க. ஒரு சில நபர்கள் நம்ம பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் நம்பிக்கை கொள்றதுக்கும் அழகானவங்களா இருப்பாங்க. ஆனா பாக்குறதுக்கு அப்படி ஒண்ணும் ஈர்க்கக்கூடிய தோற்றம் உடையவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுடைய தூதர் உள்ளும் அழகானவங்களா இருந்தாங்க, புறமும் அழகானவங்களா இருந்தாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம எதை ஆரம்பத்துல பார்க்க போறோம்னா, ரசூலுல்லாஹ்வுடைய உள் அழகெல்லாம் இவ்வளவு நாள்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா, ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றம் எப்படி இருந்தது, ரசூல்லா பாக்குறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனிதரா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி, நான் இது வரைக்கும் ரசூல்லாவுக்கு முன்பும் சரி, ரசூல்லாவுடைய காலத்திலையும் சரி, ரசூல்லாவுக்கு பின்னாடியும் சரி, நான் அவங்கள மாதிரி ஒரு மனிதரை என்னுடைய வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அகத்தோற்றத்திலையும் சரி, புறத்தோற்றத்திலையும் சரி.
அப்படி ஒரு மனிதரை நான் சந்திச்சதே இல்லைன்னு சொல்றாங்க. ஹசன் அலி அல்லாஹ் அன்ஹு ரசூலுல்லாஹ்வை பத்தி வர்ணிக்கும் போது எப்படி வர்ணிக்கிறாங்கன்னு பாருங்களேன். என்னுடைய கண்கள் இவரை விட ஒரு சிறந்த நபரை என்னுடைய வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. இவரை விட ஒரு சிறந்த நபரை என்னுடைய கண்கள் என்னுடைய வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. எந்த ஒரு பெண்ணும் இவரை விட ஒரு சிறந்த மனிதனை இது நாள் வரைக்கும் பெற்றெடுக்கல. ரசூலுல்லாஹ், நீங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதரா பிறந்திருக்கீங்களே. ரசூலுல்லாஹ், நீங்க எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி எல்லாம் அல்லாஹ் உங்களுடைய படைப்பை வச்சுட்டானே அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்கீங்களா? ரசூலுல்லாஹ் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு. பாருங்க, சமாயிலுன் நபி, ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றம் அப்படின்னு அவங்கள பத்தி ஒரு புத்தகமே இருக்கு. இப்ப இந்த ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்தை யாருப்பா சொன்னா? நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. இப்ப ரசூலுல்லாஹ் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறத யாரு சொன்னா அப்படின்னா, சஹாபாக்களுடைய வர்ணனை. அவங்க ரசூலுல்லாஹ்வை வர்ணிச்ச விதம், அவங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்த விதம், கூட இருந்த அணு அணுவா ரசூலுல்லாஹ்வை ரசிச்ச விதங்களை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில வர்ணனைகளை தனக்கு பின்ன வரக்கூடிய சமூகத்துக்கு அவங்க விட்டு சென்றாங்க. அப்ப அதுல இருந்துதான் நம்ம இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றம் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். முதல் வர்ணனையா ரசூலுல்லாஹ்வை பத்தி நம்ம பார்க்க போறது, அவங்க ரொம்ப உயரமான அவங்க ரொம்ப உயரமான மனிதனும் கிடையாதா, ரொம்ப குட்டையான மனிதனும் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஏன்னா அதிக உயரமும் பாக்குறதுக்கு வினோதமா இருக்கும், ரொம்ப குட்டையா இருக்கிறதும் பார்வைக்கு வினோதமா இருக்கும். இப்ப அல்லாஹ் அவங்க படைப்பை எவ்வளவு நேர்த்தியா வடிவமைச்சிருக்கான்னு பாருங்களேன். ரொம்ப உயரமாவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப குட்டையாவும் இருக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு உயரம் அப்படின்னா, பார்த்த உடனே அவங்களுடைய ஆண்மை தெரிகிற அளவு அவங்க ஒரு உயரமான மனிதரா இருந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நிறத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் ரொம்பவும் கருப்பு கிடையாது, ரொம்பயும் வெள்ளை கிடையாது. ரொம்ப வெள்ளையான ஆளும் ரசூலுல்லாஹ் கிடையாது. அதுக்காக கருப்பு நிற அடிமைகளைப் போல ரசூலுல்லாஹ் கருமை நிறமும் கிடையாது. வெள்ளைதான். ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப வசீகரிக்கக்கூடிய வெண்மை நிறத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய முக அமைப்பை பாருங்களேன். இந்த உலகத்துல நம்ம எத்தனை விதமான முக அமைப்பு உள்ள மனிதர்களை பாக்குறோம். ரவுண்ட் ஃபேஸா இருக்கும், சிலருக்கு பார்க்கும்போது ஸ்கொயர் ஷேப்ல தெரியும், ஒரு சிலருக்கு நீளமான முகமா இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய முக தோற்றத்தை பத்தி சஹாபாக்கள் வர்ணிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வோட முகம் வட்டமாவும் இல்ல, நீளமாவும் இல்ல. ரொம்ப உருண்டையாவும் ரசூலுல்லாஹ் தெரியல, ரொம்ப நீளமான முகமுடையவங்களாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்ல. இது ரெண்டுக்கும் நடுத்தரத்துலதான் ரசூலுல்லாஹ்வுடைய முக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய கண்களை பத்தி எப்படி வர்ணிக்கிறாங்கன்னு பாருங்களேன் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை விட வேற ஒரு எந்த பொருளும் ரொம்ப கவரக்கூடியதா இருக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய கண்களை விட வேற கவர்ச்சியான பொருள் வேற எதுவுமே நீங்க மதீனால பார்த்திருக்கவே முடியாது. இப்ப அப்படி ஒரு கவரக்கூடிய கண்கள் ரசூலுல்லாஹ். நம்ம கண்ணுல ஒரு வெள்ளை நிற பகுதி தெரியுதா? அந்த வெள்ளை நிற பகுதி ரசூலுல்லாஹ்க்கு எப்படி இருக்கும்னா, அவ்வளவு தூய்மையான வெள்ளை நிறமா இருக்கும். நமக்கு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு எல்லோ ஷேட்ல இருக்கும் அந்த ஒயிட் கலர்ல, ஒரு சிலருக்கு பிங்கா இருக்கும், கொஞ்சம் ரத்தம் நரம்புகள் எல்லாம் போறனால லைட்டா பிங்க் ஷேட்ல தெரியும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கண்ணுடைய வெள்ளை பகுதி அப்படி ஒரு வெள்ளையா, ரொம்ப தூய்மையான வெள்ளையா இருக்கும். அவங்க கருவிழி எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம இன்னைக்கு எத்தனை ஷேட்ஸ்ல பாக்குறோம். பிரவுன் இருக்கு, பூனை மாதிரி கண் இருக்கு, பாம்பு மாதிரி கண் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய கருவிழி எப்படி இருக்கும்னா இப்படி கருப்பா இருக்குமா. எப்பயுமே ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள்ல சுர்மா போட்ட மாதிரியே இருக்குமா, போடாமையே. பொதுவா நம்ம ஏன் சுர்மா போடுவோம்? நம்மளுடைய கண்ணை கொஞ்சம் அழகா காட்ட சுன்னத்து அப்படிங்கிற ரீதியில போடுவோம். ஆனா பெண்கள் பொதுவா எதுக்கு போடுறோம்? அவங்களுடைய கண்ணை அழகா காட்ட போட்டாதான் கண் இருக்கிறதே வெளியில தெரியும். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கண்களை பத்தி சஹாபாக்கள் சொல்லும் போது சொல்றாங்க, எப்பயுமே ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணுல மை போட்ட மாதிரியே இருக்கு. அது அவங்களுக்கு அழகாதான் இருக்கும். அந்த கண் எப்பயும் எடுப்பா இருக்கும். அவங்கள பார்த்த உடனே அவங்க முகத்துல கண்ணுதான் ஃபர்ஸ்ட் நம்மள கவரக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் எப்பயுமே ஈரமா இருக்கும். எப்பயுமே ஈரம் தோய்ந்ததா இருக்குமா. அப்படியே கண்ணுல கண்ணீர் கசிஞ்ச மாதிரியே இருக்கும். இன்னைக்கு நம்மள்ல எத்தனை பேருடைய கண்கள்ல எப்பயுமே கண்ணீர் கசிஞ்ச மாதிரியே இருக்கு. நம்மளுடைய உலக வாழ்க்கையை நினைச்சு நம்ம அழுவோம். கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டாலே ஒரு சிலருக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் ஓட ஆரம்பிச்சு. இல்ல நான் படுக்கிறேன், தொழுதுட்டு நான் என்னுடைய படுக்கையில போய் அமைதியா நான் படுத்தேன்னா என்னுடைய கவலைகளை நினைச்சு எனக்கு அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிச்சு.
கொஞ்ச நேரம் நான் சும்மா இருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனையும், என் பிள்ளைகளை நினைச்சோ, என்னுடைய வருமானத்தை நினைச்சோ, என்னுடைய வாழ்க்கை நிலையை நினைச்சோ, ஏதோ ஒரு விஷயத்தால நம்மளுடைய கண்கள்ல நனையக்கூடிய வகையில நிறைய பேர் நம்மளை சுத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அல்லாஹ்வுடைய கிருபையால ஆனந்தமா வாழக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கண் அப்ப எதனால எப்பயும் ஈரமாவே இருந்தது? எப்பயும் அவங்களுடைய கண்கள் கண்ணீர் சுரக்கக்கூடியதாவே இருந்தது. அவங்க எப்பயும் யார பத்தி நினைச்சிட்டு இருந்தாங்க? அல்லாஹ்வுடைய நினைப்பால தன்னுடைய கண்கள்ல எப்பயுமே தண்ணீர் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ரசூல். அல்லாஹ் அப்படின்ற வார்த்தை கேட்டாலே அவங்களுடைய உள்ளம் நடுங்கக்கூடியதாகவும், அவன் மேல உள்ள அன்புலையும் அச்சத்திலையும் கண்ணீர் சிந்தக்கூடியதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண்கள் இருந்தது அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய புருவத்தை பத்தி எப்படி வர்ணிக்கிறாங்கன்னு பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புருவம் அடர்த்தியா இருக்கும். அடர்த்தியானா ரொம்ப கட்டையா இல்ல, ஷார்ப்பா ஒல்லியா வளைவா இருக்குமா, ஆனா அதுல அதிகமான முடி இருக்கும். இந்த 2 புருவமும் அப்படியே நடுவுல மூக்கு கிட்ட வரும்போது அந்த நெத்தி பகுதியில சேர்ற மாதிரி இருக்குமா, ஆனா சேர்ந்திருக்காது. புருவங்க 2 புருவமும் ஜாயினா இருக்கிறவங்க பாக்குறதுக்கே கொஞ்சம் அட்ராக்டிவா இருப்பாங்களா, ஆனா அதே நேரம் ரொம்ப அடர்த்தியான புருவம் இருந்ததுன்னா பார்க்க கொஞ்சம் விகாரமா தெரிஞ்சுக்கலாம். ரசூலுல்லாஹ் பாருங்களேன், 2 புருவமும் நல்ல அடர்த்தியா வளைவா 2ம் இணையிற மாதிரி இருக்குமா, ஆனா அது கிட்ட பார்த்து நல்லா கவனிச்சோம்னா அது 2க்கு நடுவுல கேப் இருக்கும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புருவத்துடைய தோற்றமா சஹாபாக்கள் வர்ணிக்கிறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய நெற்றி பகுதியை வர்ணிக்கும் போது வர்ணிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப குட்டி நெத்தியும் கிடையாது, ரொம்ப ஏர் நெத்தின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பெரிய நெத்தி, முன்ன பின்னாடி இருந்த நெத்தி ஆரம்பிக்கும். அப்படி உள்ள நெத்தியும் ரசூலுல்லாஹ் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு அளவான அளவுல தான் நெத்தி இருக்கும். அந்த நெத்தியில ஒரு சில நேரம் அவங்க கோபமா இருந்தாங்க, இல்ல கவலையா இருந்தாங்க அப்படின்னா, அந்த நெத்தியில அப்படியே நரம்புகள் தெரியும் அப்படின்னு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வ வர்ணிக்கிறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய மூக்க வர்ணிக்கும் போது சொல்றாங்க, அது ரொம்ப ஷார்ப்பாவும் இல்ல, அது ரொம்ப சப்பையாவும் இல்ல. அந்த முகத்துக்கு தகுந்த ஒரு அழகான வடிவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மூக்கு இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய பல்ல வர்ணிக்கும் போது சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பற்கள் எப்படி இருந்ததுன்னா, அவங்க சிரிக்கும் போதும் பேசும் போதும் ரசூலுல்லாஹ் அப்ப எந்த அளவுக்கு கவனிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க சொன்ன செய்திகளை கவனிச்சு பின்பற்றினது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ்வை எந்த அளவுக்கு இந்த மனிதர்கள் கவனிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய பல் வரிசைகள் எல்லாம் அழகா அடுக்குன மாதிரி இருக்கும். பல்லுல எடை இருக்காதா, முன்னாடி பின்னாடி பல்லு எத்தி இருக்காதா, அப்படியே ஒரே மாதிரி வரிசையில ரசூலுல்லாஹ்வுடைய பற்கள் இருக்குமா, அதுவும் நல்ல வெண்மையா இருக்குமா. ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு வெண்மையா தானே இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் பண்ணாங்க, எத்தனை தடவை பல் துலக்குனாங்க. ஒவ்வொரு தொழுகையின் போதும் ரசூலுல்லாஹ் பல் துலக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அந்த பல் வெண்மையா இல்லாம எப்படி இருக்கும்? சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பற்கள் வரிசையா இருக்கும், நல்ல வெண்மையா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? அது இயற்கையாகவே அதுல ஏதோ ஒரு ராகம் இருக்கு அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. அதனாலதான் அந்த மனிதர் பேசின உடனே நிறைய பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் அது அவங்களுக்கு கொடுத்த அருட்கொடை. இன்னைக்கு ஒரு சில மனிதர்களை பாக்குறோம்ல, இவங்க பேசினா கட்டி போட்ட மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எனக்கு கவனம் சிதறவே இல்ல. கவனத்திலேயே நான் இருக்கேன். அவங்க பேசுறது அப்படியே என்னுடைய மனதில இறங்குற மாதிரி இருக்கு. ஒரு சிலர் எவ்வளவு பேசினாலும் நம்மளுடைய காதுகளுக்குள்ள போகல. ஆனா இதை யாருடைய பேச்சையும் குறை சொல்றதுக்கு நான் இந்த வர்ணனையை சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய குரல் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன். சஹாபாக்கள் சொன்னாங்க, இயற்கையாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாய்ஸ்ல ஒரு ரிதம், ஒரு ராகம் இருந்துச்சு. அவங்க பேசுறது எல்லாருக்குமே ரொம்ப இதமா இருக்கும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முடிய பத்தி ஒரு சஹாபாக்கள் எப்படி வர்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. அது ரொம்ப நீளமான முடியும் இல்ல, ரொம்ப சுருண்டு சுருண்டு இருக்கக்கூடிய சுருள் முடியும் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்ல. 2க்கு நடுவுல மிதமான அளவுல தான் ரசூலுல்லாஹ்வுடைய முடி இருந்தது. சில நேரம் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய காது சோனை வரைக்கும் வளர்த்திருப்பாங்க முடிய. சில சமயங்கள் அதை விட கீழேயும் வளர்த்திருக்காங்க. சில சமயங்கள் ரசூலுல்லாஹ் உம்ரா, ஹஜ் போகும்போது தன்னுடைய முடிய மொத்தமா மொட்டை அடிக்கவும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொன்னாங்க. இன்னும் பாருங்க, ரசூலுல்லாஹ் மரணிக்கிற வரைக்கும் அவங்களுடைய தலையில வெள்ளை முடி அப்படிங்கிறதே தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய முடி அப்படியே கண்ணங்கரேர்ன்னு இருக்கணும். அவங்களுடைய மரணத்துல அவங்களுடைய ஜனாசாவில பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு 14ல இருந்து ஒரு 20 நரைமுடி தான் இருந்திருக்கும். அந்த நரைமுடியும் ரசூலுல்லாஹ்வுடைய தாடி, இந்த காது கிட்ட உள்ள பகுதி, மீசை, வாய்க்கு கீழே உள்ள பகுதியில தான் அந்த நரைமுடியும் இருந்ததே தவிர ரசூலுல்லாஹ் தலை முழுக்க வெள்ளையா இருக்கிறவங்களா இல்ல.
அவ்வளவு வெல்ல முடி ரசூல்லாக்கு மரணம் வரைக்கும் வரல. அடுத்து ரசூல்லாவுடைய கழுத்தை பத்தி வர்ணிக்கும் போது வர்ணிக்கிறாங்க சஹாபாக்கள். அது குட்டையாவும் இல்ல, ரொம்ப நீளமாவும் இல்ல. அவங்களுடைய உடல்ல இருந்து அவங்களுடைய முகத்தை நல்லா தனிப்படுத்தி காட்டுற அளவுக்கான உயரத்துல ரசுல்லாவுடைய கழுத்து பகுதி இருந்தது. அடுத்து ரசுல்லாவுடைய வயிற்று பகுதியை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, ரசுல்லா ஜனாசாவா படுத்திருந்த போது கூட அவங்களுடைய வயிறு அவங்களுடைய நெஞ்ச தாண்டல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசுல்லாவுக்கு தொப்பையே இல்ல அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு? நம்மளுடைய நெஞ்சை விட நம்மளுடைய வயிறு பகுதி கூட இருக்கா இல்ல கம்மியா இருக்கா? ரசுல்லாவை பத்தி வர்ணிக்கும் போது எப்படி வர்ணிக்கிறாங்க சஹாபாக்கள்? அவங்களுக்கு தொப்பையே இல்லை. அவங்க ஜனாசாவா படுத்திருக்கும் போது அவங்களுடைய நெஞ்சு பகுதிக்கு உள்ளதான் அவங்களுடைய வயிறு பகுதி இருந்தது. அடுத்து ரசுல்லா கிட்ட இருந்து ஒரு வாடை ஒன்று வருமா, ஒரு நறுமணம் ஒன்று வருமா. அது ரசுல்லா எந்த ஒரு வாசனை திரவியமுமே போட்டிருக்க மாட்டாங்க. ஆனாலும் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாசம் வீசக்கூடிய மனிதரா இருந்திருக்காங்க. யாராவது ரசுல்லா கிட்ட கை குலுக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து சலாம் சொல்லி ரசுல்லா கிட்ட கை குலுக்கிட்டு போயிட்டாங்கன்னா ரசுல்லா போயிருவாங்க. ஆனா ஒரு நாளைக்கு அந்த வாடை அந்த கையில இருக்கும் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. இன்னொன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வர்ணனையா சஹாபாக்கள் சொல்றது, இன்னைக்கு நம்ம பலருக்கு சிரமமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல எப்பயுமே சிரிப்பு இருக்கும். எப்பயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சிரித்த முகத்தோட தான் இருப்பாங்க. ஒரு சில நேரங்கள் அதனால தானே சஹாபாக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகன் இறந்தப்ப அழுத போது கேட்டிருக்காங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க அழுகுவீங்களா? உங்களுக்கு கவலை இவ்வளவு பாதிக்குமா? நீங்க அழுகுவீங்களா? ரசூல்லா உள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு கவலை இருந்தாலும், எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும், எப்பயும் தன்னுடைய முகத்துல புன்முறுவலா இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ரசூல்லாவுடைய இந்த சிரித்த முகத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட சஹாபாக்கள் எத்தனையோ பேர். அதுல ஒருத்தர் அப்துல்லா இப்னு சலாம். இவர் மதினால உள்ள ராபி அப்படிங்கிற கோத்திரத்துடைய தலைவரா இருந்திருக்காரு. இவர் ரசுல்லா மதீனா வந்த உடனே நேரா ரசுல்லாவை சந்திக்கிறதுக்காக வராரு. யார் இவரு? புதுசா ஒரு கொள்கையை சொல்றாரு. அல்லாஹ் ஒருவன் தான் சொல்றாரு, இறைவன் ஒருவன் தான் சொல்றாரு, தான் தூதர்னு வேற சொல்லிக்கிறாராமே. இவர் யார்? இவரை சந்திக்கணும்னு சொல்லி வராரு. அந்த மனிதர் சொல்றாரு, நான் வந்தேன், ரசுல்லாவுடைய முகத்தை தான் பார்த்தேன். இந்த முகம் கண்டிப்பா பொய் சொல்லாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றம் அப்ப எந்த அளவுக்கு வசீகரிக்கக்கூடியதா இருக்கு. அவங்களுடைய முகமும் அந்த சிரிப்பும் பார்த்த நொடியிலேயே என்னுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இவர் பொய் பேசக்கூடிய மனிதர் இல்ல. இந்த முகம் பொய் பேசாது, இந்த சிரிப்பு பொய் இல்ல, போலியானது இல்ல அப்படிங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பத்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நம்ம பல சந்தர்ப்பத்துல கேட்டிருக்கோம். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, சபையில உட்கார்ந்து சஹாபாக்கள் கிட்ட ஒரு இரவு நேரத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளே ஒரு சில அமர்வுலயோ இல்ல கிளாஸ்லயோ டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், கொஞ்ச நேரம் அவங்க அப்படியே உத்து கவனிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு நம்மளுடைய கவனம் அவங்களுடைய ஆடையில போயிரும், அவங்க ஹேர் ஸ்டைல்ல போயிரும். அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டே இருந்தேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி வானத்துல ஒரு முழு நிலவு தெரிஞ்சுச்சு. அப்ப நான் பார்த்தேன், ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அழகா, அந்த முழு நிலவு அழகா அப்படின்னு நான் ரெண்டையும் மாறி மாறி பார்த்தேன். உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய முகம்தான் என்னுடைய கண்ணுக்கு அழகா தெரிஞ்சுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எந்த அளவுக்கு பிரகாசமானதாகும். ஒரு மனிதர் பார்க்கும் போதே ஒரு சிலரை நம்ம வாழ்க்கையில சந்திப்போம். நம்மளுக்கே ஏற்கனவே பிரச்சனை இருக்கும், டென்ஷன் இருக்கும். அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும். ஆனா எப்பயும் அவங்க சிடு இருக்கிறதோ, எப்பயும் புலம்பிக்கிட்டே இருக்கிறதோ, எப்பயும் தன்னுடைய கவலைகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறதோ, நமக்கு அதிக நேரம் அது விருப்பத்திற்குரிய செயலா இருக்காது. ரசூல்லா எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க. யார் பார்த்தாலும் ரசூல்லாவை பார்த்தா ஒரு நிம்மதி மனசு ஏற்படும், ஒரு ஆனந்தம். அதனால தானே தூங்கி எழுந்த உடனே சஹாபாக்கள் ஓடோடி ரசூல்லாவை சந்திக்க வந்திருக்காங்க. எந்திரிச்சிட்டு என்னுடைய தூதரை போய் நான் இன்னைக்கு பார்க்கணும். அந்த சிரித்த முகம் கொண்ட அந்த மனிதரை நான் போய் பார்க்கணும். இறை நினைவால தன்னுடைய கண்களை எப்பயுமே ஈரமாக்கிட்டே இருக்கிற என்னுடைய தூதரை போய் நான் பார்க்கணும். இந்த எண்ணம் அவங்களுடைய மனதுல வர்றதுக்கும் இந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அருகில் இருந்து பார்த்து வர்ணிச்சு ரசூலுல்லாஹ் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு ஒரு அடையாளமா கொடுத்திருக்காங்க. இது இப்படிதான் ரசூலுல்லாஹ் இருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? ஒருவேளை அல்லாஹ் அவனுடைய கருணையால நம்ம சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய முதல் வேலை என்னவா இருக்கும்?
என்னோட வீடு எங்க, என்னோட பங்களா எங்க, இல்ல எனக்காக நீ வச்ச உயரமான கட்டில்கள் எங்க, எனக்காக நீ நட்டு வைத்த மரங்கள் எங்கன்னு தேடுவோமா? இல்ல நம்ம தூதரை தேடுவோமா? அல்லாஹுடைய கருணையால சுவனம் போயிட்டோம் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய பார்வை நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் நம்ம வேற என்னென்ன பிளான் வச்சிருந்தாலும் முதல்ல நம்ம அங்க தேடுறது நம்மளுடைய தூதரா தான் இருக்கும். எங்க என்னுடைய தூதர்? அப்படி நம்ம இன்ஷா அல்லாஹ் போய் நம்மளுடைய தூதரை சந்திக்கும் போது இந்த வர்ணனைகளோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு தெரியவாங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ உள்ளும் சரி புறமும் சரி அழகா இருந்த இந்த மனிதருக்கு உள்ளத்தாலையும் நடத்தையாலையும் குணத்தாலையும் தோற்றத்திலையும் அழகா இருந்த இந்த மனிதருக்கும் நமக்குமான தொடர்பு என்ன? இவருக்கும் நமக்குமான தொடர்பு என்ன? அத ரெண்டாவதா இந்த அமர்வுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல என்ன பார்த்தோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வெளி தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். ரெண்டாவதா என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இப்படி அழகான ஒரு மனிதர் இருக்காரு. ஏன்னா நம்ம எங்கேயாவது ஒரு அழகான நபரை பார்த்துட்டோம்னா, இல்ல ஒரு பழகுறதுக்கு அழகான ஒரு நபரை பார்த்துட்டோம்னா, அவரோட எப்படியாவது நம்ம ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக்கணும்னு தானே நினைப்போம். யாருப்பா அவரு நல்ல மனிதரா இருக்காரு. ஆமா ஆமா அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர் எனக்கு நண்பர் தான், என் கூட படிச்சவர் தான், என்னுடைய ஆசிரியர் தான். இப்ப எப்படியாவது ஒரு வகையில அவங்களோட நம்மளை தொடர்பு படுத்திக்கணும்னு நினைப்போம். தோற்றத்தில் அழகா இருந்தாலும் அந்த எண்ணம் நமக்கு வரும். யாருங்க உங்க மகளா ரொம்ப அழகா இருக்காங்களே, யாரு இது உங்களுடைய சகோதரி அழகா இருக்காங்களே, உங்களுடைய மருமகளா அழகா இருக்காங்களே. இப்ப அழகான மனிதர்களோட நம்ம எப்படியாவது ஒரு வகையில தொடர்பு படுத்தணும்னு நினைக்கிறது மனித மனதுடைய இயல்பு. அப்போ உள்ளும் புறமும் அழகா இருக்க நம்மளுடைய தூதருக்கும் நமக்குமான தொடர்பு என்ன? எந்த மாதிரியான ஒரு தொடர்பை நம்ம ஏற்படுத்திக்கணும்? அல்லாஹ் எப்படிப்பட்ட தொடர்பை விரும்புறா அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது பகுதியில இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். நமக்கும் ரசூலுல்லாவுக்கும் உள்ள தொடர்பை பாக்குறதுக்கு முன்னாடி அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் எப்படி ஒரு பாண்டிங் இருந்தது அப்படிங்கறத ஒரு 5 நிமிஷம் அதை மட்டும் பார்த்துட்டு அடுத்த ரசூலுல்லாவுக்கும் நமக்கும் எப்படி இருக்கணும், நம் நேசரும் நாமும் அப்படிங்கிற தலைப்புல அது எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அடுத்து பார்ப்போம். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் உள்ள தொடர்பை பாருங்களேன். அல்லாஹ் இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்களை படைச்சான். அந்த மனிதர்கள்ல இருந்து குறிப்பிட்ட மனிதர்களை தான் அல்லாஹ் இறை தூதரா தேர்வு பண்ணும். அப்படி இறை தூதரா தேர்வு பண்ண குறிப்பிட்ட நபிகள் அல்லாஹ் ஊலுல் அஸ்ம் அப்படின்னு ஒரு 5 நபிமார்களை அதுல இருந்து இன்னும் அல்லாஹ் சிறப்பிச்சு சொல்றான். அந்த 5 பேர் யாருன்னு தெரியுமா? ஊலுல் அஸ்ம்னு அல்லாஹ் சொல்லி சிறப்பிக்கிற கண்ணியப்படுத்துற அந்த 5 நபிமார்கள்: இப்ராஹிம் நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 பேரை தான் அல்லாஹ் யார தேர்ந்தெடுக்கிறா? ஊலுல் அஸ்ம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ரொம்ப நிலையான ஒரு தூதர்களா அல்லாஹ் இந்த 5 மனிதர்களை ஒட்டுமொத்த தூதர்கள்ல இருந்தும் அல்லாஹ் தேர்வு பண்ணி எடுக்கிறான். இந்த 5 பேர்லயும் அல்லாஹ் திரும்ப யார தேர்வு பண்றான்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களதான் இறுதி தூதரா இருக்கணும். இந்த தூதுத்துவத்தை எப்போ ஆதம் நபி படைக்கப்பட்டப்ப ஆரம்பிச்ச இந்த தூதுத்துவத்தை அல்லாஹ் யார கொண்டு நிறைவு செய்யறான்? யார கொண்டு நிறைவு செய்யறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு நிறைவு செய்யறான். அப்ப அல்லாஹ் அதிலையும் ரசூலுல்லாவை எப்படி தேர்வு செஞ்சு தேர்ந்தெடுத்திருக்கான்னு பாருங்க. அடுத்து அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாவுக்கு உள்ள தொடர்பு எப்படி இருந்ததுன்னா, ஒரு நாளைக்கு எப்படி 5 தடவை நம்ம அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் சொல்றோமோ அதே போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அந்த விஷயத்த கடமையாக்கி இருக்கான். தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை வணங்கணும்னு சொல்லக்கூடிய தன்னுடைய அடியார்கள் தன்னுடைய தூதரையும் முன்னிலைப்படுத்தணும், அவரையும் அவங்க சாட்சி சொல்லணும் அப்படிங்கறத அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். இப்ப ரசூலுல்லாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் எவ்வளவு ஒரு ஸ்பெஷலான ஒரு பாண்டிங்னு பாருங்க. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரை பத்தி நீங்க ரஹீக்ல படிக்கும் போதோ இல்ல வேற ஏதாவது நூல்கள்ல படிக்கும் போதோ பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முஹம்மது அப்படின்ற பேரு யாரு வச்சா? ரசூலுல்லாவுக்கு முஹம்மதுன்ற பேர் யார் வச்சா தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பேர் வச்சது யாரு? அவங்களுடைய பாட்டனார். அவங்களோட பாட்டனார் தான் பேர் வைக்கிறாங்க. பேர் வைக்கும் போது என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க? இது வரைக்கும் அப்துல் முத்தலிப் தான் இந்த பேர் வைக்கிறாரு. இது வரைக்கும்
முஹம்மது அப்படிங்கிற பேரு அந்த ஊர்ல அரபு தேசத்துல இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பேர் அப்படின்னு முஹம்மதுன்னு ஒரு பேர் வைக்கிறார். முகமதுக்கு என்ன அர்த்தம்? புகழுக்குரியவர் அப்படிங்கிறது அர்த்தம். அல்லாஹுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? ஹமீதுன்னு ஒரு பேர் இருக்கு, புகழுக்குரியவன். அல்லாஹுடைய பேருக்கும் நபிசுல்லா அலி வஸ்லம் அவங்களுடைய பேருக்கும் உள்ள தொடர்பு. அடுத்து வேற எப்படிலாம் அல்லாஹ் தன்னுடைய தூதருடைய ஒரு உறவை மேன்மைப்படுத்தி சொல்றான், எப்படிலாம் உறவு இருந்துச்சுன்னு பாருங்க. நபிசுல்லா அலி வஸ்லம் அவங்க நபிசுல்லா அலி வஸ்லம் அவங்களை அல்லாஹ் தன்னுடைய எல்லா நபிமார்களை விடையும் ரொம்ப மேன்மைப்படுத்தி புகழ்ந்து சொல்லியிருக்கான். எந்த நபியா இருந்தாலும் ரசுல்லாவுடைய காலத்துல அவங்க இருந்தாங்க, இல்ல அவங்களுடைய காலத்துல நபிசுல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய தூதுத்துவம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க யாருக்கு தான் கட்டுப்படணும்? ரசுல்லாவுக்கு தான் கட்டுப்படணும். நம்மளுடைய ரசூலுக்கு தான் அவங்க கட்டுப்படணும். ஈசா அலை வசல்லம் அவங்களே நாளைக்கு அனுப்பப்பட்டாலும் யாருக்கு பின்னாடிதான் அவங்க நின்று தொழுவாங்க? நபிசுல்லா அலை வசல்லம் அவங்களுடைய உம்மத்துக்கு பின்பாக. யாருதான் அப்போ தலைவர்? எந்த ஒரு தூதரா இருந்தாலும் அவங்களுடைய காலத்துல ரசுல்லா வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அனைவரும் ரசுல்லாவுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறது அல்லாஹுடைய ஏற்பாடு. அடுத்து நபிசுல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய வார்த்தைகள் அல்லாஹ் எப்படி சிறப்பிச்சு சொல்றான் அப்படின்னா, இதெல்லாம் நான் அவங்களுக்கு கொடுத்ததுதான். ஏன்னா அந்த அரபு மக்கள் குறைஷிகள் ரசுல்லாவை ரொம்ப ஏளனமா பேசினாங்க. நீ வந்து ஒரு பைத்தியக்கார, நீ கவிதை பாடுற அப்படின்னு. அப்ப அல்லாஹ் அதை கண்டிச்சு எப்படி வசனம் இறக்குனா, இவரு நினைக்கிறது எல்லாத்தையும் பேசல, நான் எதை அவருக்கு அருள்றனோ அதை தான் அவர் பேசுறாரு. வஹீதான், அவர் சொன்ன இறை செய்திகள் எல்லாமே என் புறத்துல இருந்து வந்தது அப்படின்னு அல்லாஹ் உடனுக்குடனே யாரெல்லாம் தூதரை பத்தி தவறா பேசுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் பதில் கொடுக்கிற விதமா உடனே உடனே வசனத்தை இறங்கும். தன்னுடைய தூதருக்காக உடனே பதிலடி. தூதர் சொல்லாட்டியும் ஒரு இறைவசனம் வந்துடும், அல்லாஹ் கண்டிச்சு சொல்லிடும். அடுத்து அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்குமான உறவு எப்படி இருந்ததுன்னா, அல்லாஹ் இவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருங்க. அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட மனிதரா நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க. இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் எங்கேயுமே நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெயரை தனிச்சு சொன்னதே இல்லை. நம்ம குர்ஆன்ல பார்த்தோம்னா இப்ராஹிமே, ஈசா, மரியமுடைய மகன் ஈசாவே, மூசாவே, இப்படி அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் தனியா அழைச்சு பேசின சம்பவங்கள் இருக்கும். ஆனா ரசூலுல்லாவுடைய பெயரை எங்கேயுமே அல்லாஹ் தனிச்சு சொன்னதே இல்லை. யா யுஹன் நபியும் கூப்பிடுவான். இல்ல முகமதுன்னு இருந்ததுன்னா யா முஹம்மத் அப்படின்னா பின்னாடியே ரசூலுல்லான்னு அல்லாஹ் சொல்லிடுவான். ரசூலுல்லாவுடைய பேரை கூட அல்லாஹ் எங்கேயுமே தனிச்சு அவருடைய பேரை கொண்டு அவர் அடையாளப்படுத்தி கூப்பிட்டதே இல்லை. அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்குமான உறவு எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அடுத்ததா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குரிய ஒரு சிறப்பு என்னன்னா, ரசூலுல்லாவை எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துச்சு. எப்படி? மெஹராஜுடைய பயணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகும்போது ஒவ்வொரு வானத்திலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வானத்துடைய கதவுகளை தட்டி யாரு அனுமதி கொடுங்க அப்படின்னும் போது அந்த முதல் வானத்துல இருக்கவங்க கேட்பாங்களா, யாரு யார் வந்திருக்கீங்க? நான் ஜிப்ரேல் வந்திருக்கேன், என் கூட முகமது வந்திருக்காரு அப்படின்னு. முகமதா யாரு அப்படின்னு எந்த வானத்திலையும் எந்த தூதரும் இல்ல எந்த மலக்குமாரும் கேட்கவே இல்லை. அவங்களுடைய பதில் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஓ முகமதா, முகமதா, வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிறவங்களா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா இடத்துலயுமே பரிச்சயமான ஒரு மனிதரா இருந்தாங்க. நாளைக்கு கேள்வி கணக்குகள் முடிஞ்சு சொர்க்கத்துல முதல்ல நுழைய போறது யாருதான்? ரசுல்லா தான். ரசுல்லா சொர்க்கத்துடைய வாசலை தட்டுவாங்க. எல்லா மனிதர்களும் ரசுல்லாவுக்கு பின்னாடி காத்திருப்பாங்க சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு. இங்க வந்து ரசுல்லா சுவனத்துடைய கதவுகளை தட்டினோடனே சொர்க்கத்துடைய காவலாளி கேட்பாரா, யாரு? நான் தான் முஹம்மத் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சுவனத்துடைய காவலாளி சொல்வாராம், உங்களை தவிர வேறு யாரு வந்து தட்டினாலும் துறக்க கூடாதுன்னு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருந்தான். உங்களுக்காக தான் முதல்ல சோனத்துடைய கதவு திறக்கணும்னு நல்லா கட்டளையிட்டு இருந்தான். வாங்க வாங்க அப்படின்னு அவங்கள வரவேற்று சொர்க்கத்துடைய கதவுகளை திறப்பாங்க. பாருங்க ரசுல்லாவுக்கு அல்லாஹ் எந்த அளவு ஒரு உயர்வான அந்தஸ்தை கொடுத்திருந்தான். அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்லும் போது சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்றேன், அல்லாஹ் படைத்த எந்த ஒரு படைப்பையும் தனக்கு நெருக்கமாக சொன்னதே இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் சொன்னதை போல. அல்லாஹ் தன்னுடைய படைப்புல எதையுமே தனக்கு இவ்வளவு நெருக்கமாக்கிக்கிட்டது இல்ல ரசுல்லாவை போல அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க.
அப்போ அல்லாஹுடைய பார்வையில இவ்வளவு உயர்வாகவும் இவ்வளவு சிறப்பாகவும் அல்லாஹுக்கு இவ்வளவு நெருக்கமாகவும் இருக்கக்கூடிய இந்த தூதர் நம்மளுடைய பார்வையில எப்படிப்பட்ட மனிதரா இருக்காங்க? தன்னுடைய பெயரும் தூதருடைய பெயரும் ஒரே மாதிரி இருக்கு. 5 முறை தன்னை எப்படி வணக்கத்திற்குரிய இறைவன் தான் ஒருவன் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானோ அதே போல தன்னுடைய தூதரையும் அல்லாஹ் சாட்சிப்படுத்த சொல்றான். பாவங்களை மன்னிச்சுட்டேன்றான். சொர்க்கத்துல முதல்ல நுழைய போற மனிதரா வச்சிருக்கான். எந்த தூதரா இருந்தாலும் அவரு முகமது நபி வந்துட்டா அவருக்கு கீழே அவரு தூதரா ஏத்து கட்டுப்படணும் நல்லா வச்சிருக்கான். இப்போ இப்படி உயர்வு அல்லாஹுடைய பார்வையில இருக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுடைய பார்வையில எப்படி இருக்காங்க? நம்ம அவங்கள எப்படி பாக்குறோம்? நம்ம குடும்பத்தினரை விட உயர்வா பாக்குறோமா? நம்மளுடைய நண்பர்களை விட உயர்வா பாக்குறோமா? நம்ம உயிரை விட அவங்கள உயர்வா பாக்குறோமா? நமக்கும் ரசூலுல்லாஹ்வுக்குமான தொடர்பு எப்படி இருக்கு? எந்த வகையில நம்ம ரசூலுல்லாஹ்வோட தொடர்போட இருக்கோம்? எப்படி தொடர்பு படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சில வழிமுறைகள் தான் எடுத்து பார்க்க போறோம். பெரிய அளவுல எனக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் தொடர்பு இல்லையே. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகள் கேட்கிறேன், சம்பவங்கள் கேட்கிறேன், படிக்கிறேன். ரொம்ப லயிக்கக்கூடியதா இருக்கு, கண்ணீர் சிந்துறேன். இது மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள்ல எனக்கு அது மறந்துருது. உலக விஷயங்கள்ல நான் மூழ்கிடுறேன். திரும்ப ஒரு முறை எனக்கு நினைவூட்டப்படும் போது இந்த மனிதர் மாதிரி வாழணும்னு நான் நினைக்கிறேன். இவர் கரம் கோர்த்து சொர்க்கம் போகணும்னு நினைக்கிறேன். சொர்க்கத்துல இவர் எங்க இருக்காரோ அங்க நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள்ல திரும்ப அதை எனக்கு மறந்துருது. நான் உலகத்துல மூழ்கிறேன். இப்ப எல்லாருமே பலகீனமானவங்க தானே, தவறு செய்யக்கூடியவங்க தானே. இப்ப எப்படி அதை நம்ம சரிப்படுத்திக்கிறது? எனக்கும் என்னுடைய தூதருக்கும் இடையிலான தொடர்பு ஸ்ட்ராங்காவே இல்லை. ஏதோ ஒரு இடத்துல பலவீனமா இருக்கு அப்படின்னா அதை நான் எப்படி சரிப்படுத்திக்கிறது? எப்படி நான் என்னுடைய தூதரோட தொடர்பா இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய பார்வையில உயர்வா இருக்கக்கூடிய ஒரு மனிதரோட நம்ம சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா அவர் சொர்க்கத்துக்கு போகும்போது நம்மளும் ஒரு ஓரமா சொர்க்கத்துக்கு போயிட மாட்டோம். அல்லாஹ் நாடினா இந்த உயர்வான மனிதருக்கும் நமக்குமான தொடர்பு எப்படி இருக்கும்? அதுல முதலாவது அவங்கள நம்ம உறுதியா நம்பணும். முகமது ஒரு சிறந்த தலைவர், அவர் ஒரு சிறந்த மனிதர், நற்பண்புகளுக்குரிய தலைவர், இப்படி பல விதங்கள்ல ரசூலுல்லாஹ்வை நம்புறதை விட முதல்ல எப்படி நம்பணும்? அவங்க அல்லாஹுடைய தூதர் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம ஆழமான நம்பிக்கை இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. சிறு வயதுல இருந்தே இந்த நம்பிக்கை நம்ம அதிகம் வளர்க்கப்பட்டவங்களாதான் இருக்கு. அப்படிதானே? அல்லாஹ் நம்மளுடைய தூதர் அப்படிங்கறத நம்ம உளமாற நம்புறோம் தானே. இப்ப முதல் தொடர்பு நமக்கும் நம்மளுடைய தூதருக்கும் என்ன அப்படின்னா, அவங்க என்னுடைய தூதர், அல்லாஹுடைய தூதர். இறை செய்திய அல்லாஹ் எனக்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயங்களை, என் அல்லாஹ் கண்டிக்கணும்னு நினைச்ச விஷயங்களை, நான் சொர்க்கத்துக்கு வரணும்னு என் இறைவன் என் மீது ஆசைப்பட்டு சொன்ன எல்லா விஷயங்களையுமே என் வரைக்கும் கொண்டு வந்த சேர்த்து தூதர் அவர். என்னுடைய நேர்வழிக்காக கண்ணீர் சிந்திய நபர் அவர். என்னுடைய இறை தூதர் அப்படிங்கிறத உறுதியா நம்பக்கூடியவங்களா இருக்கு. இதுதான் முதலாவது தொடர்பு. இரண்டாவது தொடர்பு என்ன அப்படின்னா, நமக்கும் நம்மளுடைய தூதருக்குமான தொடர்பு அல்லாஹ் எப்படி இருக்கணும்னு தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தின் நபியி. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, சூரா ஹுஜராத்துடைய 2வது வசனம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் நபியின் சப்தத்திற்கு மேல் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள். மேலும் உங்களுக்குள் ஒருவர் மற்றொருவருடன் உரக்க பேசுவதை போல அவரிடம் நீங்கள் உரக்க பேசாதீர்கள். இவற்றால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் உங்கள் நற்செயல்கள் எல்லாம் அழிந்து போகும். அல்லாஹ் அடுத்த தொடர்பு எப்படி இருக்கணும்னு சொல்றான்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சப்தத்துக்கு மேல நம்மளுடைய சப்தம் இருக்கக்கூடாது. நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் கிட்ட சத்தம் போட்டு பேசாதீங்க. அப்படி நீங்க பேசிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியாத வகையில, நீங்களே அறியாத வகையில உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டே இருக்கும். ஒரு வாட்டர் பாட்டில் நிறைய நம்ம தண்ணி நிரப்பி வச்சிருக்கோம். ஆனா அதுல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டை நம்மளுக்கு தெரியல. அந்த வாட்டர் பாட்டில ஒரு மணி நேரம் வச்சுட்டு நம்ம போயிட்டு திரும்ப அந்த பாட்டில பார்த்தோம்னா அதுல தண்ணி இருக்குமா? நம்மளுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி அதுல இருந்து வெளியேறிட்டே இருக்கு. அப்படிதான் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய சப்தங்களை
தூதருடைய சப்தத்துக்கு மேல உயர்த்தாதீங்க. அப்படி உயர்த்தினீங்க அப்படின்னா நீங்க அறியாத வகையில உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிஞ்சு போயிரும். இந்த வசனம் வந்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்களேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறதா இருந்தா எப்படி பேசுவாங்கன்னா, ரகசியம் பேசுற மாதிரி குஸ் 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 குஸ்ன்னு பேசுவாங்க. ரொம்ப அமைதியா பேசுவாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. உமர் ரலியல்லாஹு அன்ஹுலாம் அப்ப எவ்வளவு ஒரு வீரமான ஆளு, எவ்வளவு உயர்வான சப்தம் உள்ள மனிதரா இருந்திருப்பாங்க. ஒரு தெருவுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தா ஷைத்தான் அடுத்த தெருவுல விரண்டு ஓடுவான் அப்படின்னா அவங்க எவ்வளவு வீரமா இருந்திருப்பாங்க. எந்த ஒரு வீரமான மனிதனுக்கும் சப்தம் கம்மியா இருக்குமானா இருக்காது. இயல்பாவே அது எப்படி வந்துரும், ஒரு சவுண்டா வந்துரும். அப்ப இந்த வசனம் வந்ததுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கிற அளவு ரசூலுல்லாஹ் முன்னாடி அமைதியா பேச ஆரம்பிச்சாங்க. இந்த ரசூலுல்லாஹ் அங்க இருந்தாங்க, அதனால சரி. நமக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன தொடர்பு? நம்ம என்ன சப்தத்தை உயர்த்தியா பேசுறோம்? நமக்கும் இந்த சப்தத்துக்கும் என்ன தொடர்பு? ரசூலுல்லாஹ் அன்னைக்கு பேசினாங்க. அந்த பேச்சுக்கு எதிராவோ, மாற்றமாவோ, உயர்வாவோ பேசாதீங்கன்னு அல்லாஹ் கண்டிச்சான். இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? அவங்க சொன்ன செய்திகள் இன்னும் உயிரோட வாழுதா இல்லையா? அப்ப அந்த செயல்களுக்கு மாற்றமாவோ, அத மீறியோ, அதுல புதுசா ஒரு விஷயத்த திணிச்சோ நம்ம பேசணும் அப்படின்னா, நம்மளும் இப்ப யார்தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சப்தத்திற்கு மேலாக நம்மளுடைய சப்தத்தை உயர்த்தினவங்களா மாறிடும். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்களை மீறி நம்ம செய்யும் போது, அவங்களுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்காத போது, நம்ம அறியாத வகையில நம்ம செஞ்சு வச்ச நன்மைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா எங்கேயோ ஒரு மூலையில அழிஞ்சுகிட்டே இருக்கு அப்படின்னு அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறான். நான் தொழுதுடுறேன், நான் நோன்பு வச்சிடுறேன், நான் குர்ஆன் ஓதிடுறேன், நான் சதக்கா செஞ்சிடுறேன், எல்லா ஃபர்லுகளையும் நான் நிறைவேத்திடுறேன். ஆனா ரசூலுல்லாஹ் எச்சரிச்ச சின்ன சின்ன விஷயங்கள், அநீதம் செய்யாத நான் செய்றேன், நம்பிக்கை மோசடி பண்ணாத நான் மோசடி பண்ணிட்டு இருக்கேன், நீ வட்டி வாங்காத நான் வட்டி வாங்கிட்டு இருக்கேன். இப்ப ரசூலுல்லாஹ் எங்கேயோ ஒரு மூலையில எச்சரிச்ச விஷயத்த பயங்கரமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிச்ச ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டு, இன்னொரு பக்கம் நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், குர்ஆன் ஓதுறேன், சதக்கா செய்றேன், நான் ஓடி ஓடி நன்மைகள் செய்றேன். இந்த நன்மைகள்லாம் நமக்கு பயனளிக்குமா? அல்லாஹ் சொல்றான், அது நீ அறியாத வகையில அழிஞ்சு போயிருப்பா, கவனமா இருன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளைகளை மீறாம இருக்கும். அதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் ஒரு விஷயத்த நமக்கு தடுத்திருப்பாங்க. ஆனா அந்த விஷயம் ரொம்ப இன்பம் தரக்கூடியதா இருக்கும். அந்த விஷயம் ரொம்ப இன்பமும் நன்மையும் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு லோனே எடுத்துக்கோமே. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்திருக்காங்க. இல்ல ஒரு சினிமா பாக்குறத எடுத்துக்குவோமே. அந்நிய பெண்களோட பேசுறத எடுத்துக்குவோமே. அந்நிய ஆண்களோட பழகுறத எடுத்துக்குவோமே. இது எல்லாமே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்திருக்காங்க. ஆனா இதெல்லாம் இன்பம் நமக்கு தருதா தரலையா? லோன் வாங்குறது, நான் எவ்வளவு நாள் சம்பாரிச்சு எப்ப நான் வீடு கட்டேன், நான் எவ்வளவு சம்பாரிச்சு எப்ப நான் ஃபுல் பேமெண்ட் கொடுத்து கார் வாங்க. சினிமா, எங்க எனக்கு போர் அடிக்குது, என்னுடைய நேரம் எல்லாம் வீணாகுது, அது பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு, நான் கவலையாவே தான் இருக்கணுமா, நான் மகிழ்ச்சியா இருக்க கூடாதா? எனக்கு இன்பம் தருதா? அந்நிய ஆணோடையும் அந்நிய பெண்களோடையும் நீங்க பேசாதீங்க, ஆனா பேசுறது எனக்கு இன்பமா இருக்கே, இன்பம் தருதா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்த நமக்கு தடுத்துட்டாங்க அப்படின்னா அது இன்பமா இருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது இன்பமா இருந்தா கூட அதை நீங்க செய்யாதீங்க. அதை செய்யாம இருக்கிறது உங்களுக்கு இன்னும் அதிக நன்மைகளை பெற்றுத் தரும். இங்க பாக்குறதுக்கு வேணா அது இன்பமா தெரியலாம். ஆனா அதை விட்டு நீங்க ஒதுங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை விட சிறந்தது உங்களுக்கு இருக்கு. நீங்க ஒதுங்குவது இதை விட சிறந்ததுன்னு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயமா இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றோம்? செய்யாதன்னு சொல்லிட்டா அது செய்யாம இருக்கணும். செய்யாதன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா அதை செய்யாம இருக்கணும். சிறியதோ பெரியதோ ரசூலுல்லாஹ் தடுத்த எத்தனை விஷயங்களை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கோம். நாளைக்கு இந்த அழகான மனிதரை போய் சந்திக்கும் போது நம்மளுடைய தூதர் நம்ம கிட்ட நான் செய்ய வேணாம்னு சொன்ன விஷயத்த ஏன் செஞ்சேன்னு கேட்டா என்ன பதில் இருக்கு நம்ம கிட்ட சொல்றதுக்கு? சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ஒரு சஹாபியை சந்திக்கிறாங்க. அவர் தன்னுடைய விரல்ல தங்க மோதிரம் போட்டிருக்காரு. அந்த தங்க மோதிரத்தை பார்த்தோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை புடுங்கி தூரமா தூக்கி வீசிடுறாங்க. தங்கம் அனுமதி இல்லப்பா அப்படின்னு தூக்கி வீசிடுறாங்க. வீசின உடனே அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் அப்புறம் போயிடுறாங்க. கூட இருந்தவர் கேட்கிறாரு, அணிஞ்சுக்க தான் கூடாது, அதை போட்டுக்க தான் கூடாது, நீங்க போய் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வந்து வித்து உங்களுக்கு பொருளா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க,
அந்த சஹாபி என்ன சொன்னாரு? ரசூலுல்லா வேணான்னு எரிஞ்ச ஒரு விஷயத்த, ரசூலுல்லா இது வேணான்னு தூக்கி போட்ட ஒரு விஷயத்த என்னுடைய கைகளால நான் தொடமாட்டேன், இனி எடுக்க மாட்டேன். அப்துல்லா இப்னு ரவாஹான்னு ஒரு சஹாபி இருந்தார். அவர் ரசூலுல்லா ஒரு தடவை மிம்பர்ல பயான் பண்ணிட்டு இருக்கும்போது பள்ளிக்குள்ள இருந்த மனிதர்களை பார்த்து உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு? வீதியில நடந்து போயிட்டு இருக்கும் போதே உட்காருங்கன்னு ரசூலுல்லாவுடைய சப்தம் கேட்டோடனே உட்கார்ந்துட்டார். இப்ப எப்படி ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடிய மனிதர்களா அவங்க இருந்திருக்காங்க. அதே போல ரசூலுல்லா ஜாபிர் இப்னு சுலைஹ் ஒரு சஹாபிக்கு ஒரு தடவை உபதேசம் பண்றாங்க. இவர் வந்து கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாவது ஒரு உபதேசம் கொடுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க யாரையுமே கெட்ட வார்த்தைகளால சபிக்காதீங்க, திட்டாதீங்க அப்படின்னு. அந்த மனிதர் சொல்றாரு, அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில நான் யாரையுமே சபிக்கல. நம்ம சபிக்காம இருக்கோமா? நம்ம கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தாம இருக்கோமா? அவருக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வந்திருக்காமலே இருந்திருக்கும். எந்த ஏமாற்றமும் இருக்காமலே இருந்திருக்கும். ஆனா அவர் தன்னுடைய வாழ்க்கையில எங்கேயுமே யாருமே அவர் என்ன செய்யல? கெட்ட வார்த்தையில திட்டல, சபிக்கலங்கிற. இப்ப எப்படி ரசூலுல்லாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்காங்க. அடுத்ததா ரசூலுல்லாவுக்கும் நம்மளுக்கும் இருக்க வேண்டிய தொடர்பு எப்படி இருக்கணும்னா, அவங்க மேல அதிகமாக செலவாத்து கூறக்கூடியதா இருக்கு. அதிகமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல செலவாத்து சொல்லணும். இது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 33வது அத்தியாயத்துடைய 56வது வசனத்துல சொல்றோம். இன்னல்லாஹ வல் மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபியி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக இந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகின்றான், வானவர்களும் அவருக்காக அருளை தேடுகின்றனர். அதாவது அல்லாஹ்வும் வானவர்களும் அவர் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். நீங்களும் நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் அவருக்கு சலாமும் ஸலவாத்தும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. ரசூலுல்லா மேல அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடிய மனிதர்களா இருக்கும். இப்படி இருந்தாதான் நமக்கும் நம்மளுடைய தூதருக்கும் இடையிலான உறவு ஸ்ட்ராங்கா இருக்கும். தொடர்பு ரொம்ப உறுதியான தொடர்பா இருக்கு. இந்த ஸலவாத்து சொல்றதுக்குரிய நன்மைகள் நம்ம நிறைய பார்த்தோம். நிறைய கேட்டிருந்திருக்கும். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான், நன்மைகளை எழுதுறான், அந்தஸ்தை உயர்த்துறான். நம்ம ரசூலுல்லாஹ் மேல ஒரு தடவை செலவாத்து சொன்னா அல்லாஹ் நம்ம மேல எத்தனை தடவை செலவாத்து சொல்றான்? 10 முறை செலவாத்து சொல்றோம். நமக்கு ஒரு 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 விஷயம் தோணலாம். நம்ம ரசூலுல்லாஹ் மேல செலவாத்து சொல்றோம் சரி, மலக்குமார்கள் செலவாத்து சொல்றாங்க சரி, அல்லாஹ் எப்படி செலவாத்து சொல்லுவான்? அல்லாஹ் வந்து உங்களுக்கு அருள் செய்யும், அருள் புரியும். அதுதான் அல்லாஹ்வுடைய செலவாத்து. நம்ம சொல்றதா இருந்தா எப்படி? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் முழுமையா அந்த செலவாத்த சொல்றோம். இப்போ யார் ஒருவர் முஸ்லிம் சொல்றாங்கல்ல, யார் ஒருவர் என் மீது செலவாத்து சொல்கிறார்களோ அந்த மனிதர்கள் எனக்கு காமிக்கப்படுவார்கள். அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்க மரணிச்சிருவீங்களே, நீங்க மண்ணுல இருப்பீங்களே அப்படி. நீங்க மரணித்து போயிட்டா நீங்க எப்படி நாங்க செலவாத்து சொல்றது உங்களுக்கு தெரியும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தூதர்களுடைய உடலை மண் என்ன செய்யாது? சாப்பிடாது. இப்ப நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு செலவாத்து சொன்னோம்னா ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம காட்டப்படும். இந்த மனிதர் உங்கள் மீது செலவாத்து சொன்னார் அப்படின்னு. அப்படி நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையில பட்டுட்டோம்னா, நாளைக்கு அந்த மஹ்ஷர் மைதானத்துல ரசூலுல்லாஹ் நம்மள அடையாளம் கண்டு கொள்வாங்க தானே. நமக்காக பரிந்து பேசக்கூடிய நம்ம தூதர் நம்மள அடையாளம் கண்டுக்குவாங்க. ஓ நீங்க எனக்காக செலவாத்து சொன்ன மனிதர் தானே அதிகம் அப்படின்னு. இப்போ நம்மளுடைய உறவு நமக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் எப்படி இருக்கும்னா, அவங்க மேல அதிகம் செலவாத்து சொல்லக்கூடிய மனிதர்களா நம்ம இருக்கோம். அடுத்தது இறுதியா ரசூலுல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்கள அதிகம் நேசிக்கக்கூடிய மனிதர்களா நம்ம இருக்கணும். பொய்யான நேசம் இல்ல. பொய்யான நேசம் இல்ல. உண்மையான நேசத்திற்குரிய மனிதர்களா நம்ம இருக்கோம். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த அந்தஸ்து அடையிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஆனாலும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். இந்த உலகம் நம்மள அப்படி உண்மையான நேசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல வைக்கவே விடாது. நம்மளுக்கு பல இடர்களை ஏற்படுத்தும். ஆனா உண்மையான நேசத்தை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல வைக்கணும். சொல்றாங்கல்ல, யார் என்னை அவருடைய மனைவி, பிள்ளை, செல்வம் அவருடைய உயிரை விட அதிகமா நேசிக்கிறாரோ அப்பதான் அவர் ஈமானுடைய சுவையை அறிவார். அது வரைக்கும் அவர் ஈமானுடைய சுவையை அறிய மாட்டார் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நமக்கும் நம்மளுடைய தூதருக்குமான தொடர்பு எப்படி இருக்கும்னா, அதிகமான நேசம் நம்ம ரசூலுல்லாஹ் மேல வைக்கணும். எப்படி நேசிக்கிறது ரசூலுல்லாஹ்வை? எப்படி நேசிக்கிறது? சஹாபாக்கள் எல்லாம் எப்படி நேசிச்சாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்திற்கு பின்பாக ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, சஹாபாக்களுடைய உடம்பே அப்படியே ரொம்ப குறுகிருமா. ஒரு மரியாதையில அப்படியே குறுகிருமா. அவங்களுடைய கைகள் எல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருமா. அவங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சிரும்.
இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அவங்க நேசிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய ஒரு நிகழ்வு, அவங்க மக்கால இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நம்ம 38 பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம். நம்ம 38 பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம். இன்னும் நம்ம ஏன் மறைஞ்சு மறைஞ்சு இஸ்லாத்தை பின்பற்றணும்? நம்ம போய் பகிரங்கமா சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அனுமதி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வும் அனுமதி கொடுத்துறாங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க போறாங்க. போய் பகிரங்கமா இஸ்லாத்தை சொல்றாங்க. ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருது. எல்லாரும் அடிக்கிறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதுல உத்பா வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பயங்கரமா அடிக்கிறான். அவங்களுடைய முகத்தை தாக்குறான். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல இருந்து நகண்டுறாங்க. ஏன்னா அடுத்த ரசூலுல்லாஹ் பக்கம் திரும்பிடும். ரசூலுல்லாஹ் நகண்டு போயிடுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அங்க பயங்கரமான அடி விழுகுது. முகம் நல்லா சிதைஞ்சிருச்சு. இவங்களுடைய முகமானே தெரியாத அளவுக்கு சிதைஞ்சிருச்சு. எது முன்பகுதி எது பின்பகுதின்னு அவன் தெரியாத அளவுக்கு அந்த கண்ணு மூக்கெல்லாம் வீங்கி போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. அப்ப அவங்கள அங்கிருந்து காப்பாத்தி சில தோழர்கள் கூட்டிட்டு போறாங்க. எப்படி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, ஒரு துணியை விரிச்சு அதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போட்டு தூக்கிட்டு போறாங்க. இப்படி தூக்கிட்டு போய் அவங்களுடைய வீட்டுல போடுறாங்க. ஒரு நாள் கிட்டத்தட்ட நினைவு இல்ல. ஒரு நாள் முழுக்க நினைவு இல்ல. சாயந்தரம் தான் நினைவு வருது. போய் அவங்களுடைய தாயுடைய வீட்டுல வச்சிருக்காங்க. சாயந்தரம் தான் நினைவு வருது. நினைவு வந்த உடனே அங்க கூட இருந்த ஒரு ஒரு பெண் கிட்ட அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்க? எனக்கு அவரை பத்தி தெரியாது அப்படின்னு. அவங்களும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட ஒரு பெண் தான். ஆனா மறைமுகமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எங்க நம்ம ஏதாவது சொன்னா நம்மளையும் தாக்கிடுவாங்களோன்னு அவங்களுக்கு ஒரு பயம். எனக்கு தெரியாது அப்படின்னா, நீங்க வந்து என்னுடைய தாயை கூட்டி ஏன்னா அவங்க அம்மாவும் பக்கத்துல இருக்காங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அம்மாவும் பக்கத்துல இருக்காங்க. சொன்னா எங்க இவங்க எதுவும் போய் வெளியில சொல்லிடுவாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, என்னுடைய தாய் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் வந்து நலமாதான் இருக்காங்க. இப்பவே நான் ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோனே, அவங்கள அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு போய் ரசூலுல்லாஹ் வந்து அர்க்கம் ரலியல்லாஹு அவங்க வீட்டுல இருக்காங்க. அங்க போய் பாக்குறாங்க. பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவங்களுடைய கோலத்தை பார்த்து அழுகுறாங்க. ஒரு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வருத்தப்படாதீங்க ரசூலுல்லாஹ், எனக்கு எதுவுமே ஆகல. என் முகத்துலதான் லேசா காயம். உத்பா என் முகத்துல லேசா காயத்தை ஏற்படுத்திட்டாரு, அவ்வளவுதானே தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை யார சொல்லலாம். நீங்க நல்லா இருக்கீங்களா? அதை பார்த்துட்டு போகதான் நான் வந்தேன் யார சொல்லலாம்னு சொல்லி சொல்றேன். அப்போ தன்னுடைய உயிருக்கும் மேல நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான உதாரணம் இதுதான். இன்னொரு ஒரு நபிமொழி பாருங்க, இதுவும் நம்ம நிறைய கேட்டிருப்போம். உஹது போர்க்களத்துல ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரிசையை சரி பண்ணும்போது குத்திடுறாங்க. அவர் பேர் சவாத். குத்திடுறாங்க. குத்த உடனே இந்த சஹாபி வந்து யாரோ சொல்லலாம், என்ன நீங்க குத்திட்டீங்க. உடனே அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா, பழி தீர்த்துக்கோங்க. நான் வந்து சட்டை இல்லாம இருக்கேன். அப்ப ரசூலுல்லாஹ் சட்டையை கழட்டி சரி பழி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அந்த ஒரு போர்க்களத்துல அவங்க வந்து குத்தணும் அப்படின்னு சொல்லி திரும்ப நான் உங்களை குத்தணும்னு சொல்லும்போது, அப்ப அப்படி செஞ்சு ரசூலுல்லாஹ் பழி தீர்த்துக்கோங்கன்னு சொல்லும் போது அந்த சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கட்டி பிடிக்கிறாங்க. அந்த சஹாபி கிட்ட கேக்குறாங்க, நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு. அப்ப அந்த சஹாபி சொன்னாராம், இந்த போர்க்களத்துல நான் இறந்து கூட போகணும். என்னுடைய கடைசி நிமிடமா கூட இது இருக்கலாம். கடைசி நிமிடமா நான் இறுதியா செஞ்ச செயல் என்னவா இருக்கணும்னா, என்னுடைய தூதருடைய ஸ்பரிசத்தை நான் உணர்ந்திருக்கணும். அவங்களோட என்னுடைய உடல் இறுக்கமா இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய செய்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேசிக்கக்கூடிய மனிதர்களா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. நம்மளுடைய நேசம் ரசூலுல்லாஹ் மேல எந்த அளவுக்கு இருக்கு? எந்த அளவுக்கு இருக்கு? நம்ம ஏன் ரசூலுல்லாஹ்வை முதல்ல நேசிக்கணும்? யாராவது ஒருத்தரை நம்ம நேசிச்சா நம்ம திருப்பி நேசிக்கலாம். ரசூலுல்லாஹ் நம்மள நேசிச்சாங்களா? ரசூலுல்லாஹ் நம்மள நேசிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம். இன்னும் ஒரு 5 நிமிஷம், 11 மணி ஆயிடுச்சு. ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இன்ஷால்லா முடிச்சிருவேன். இந்த ஒரு நிகழ்வோட அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் நம்மள நேசிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான உதாரணம் பாருங்களேன். மறுமையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டதான் எல்லாரும் போய் இந்த ஹதீஸ அதிகம் கேட்பாங்க. ஏன்னா அவங்க அதை ரொம்ப அழகா விவரிச்சு சொல்லுவாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நாளை மறுமையில எல்லா மனிதனும் எழுப்பப்பட்டு ஒன்று கூட்டப்பட்டு நிற்பான். தன்னுடைய மண்ணறைகள்ல இருந்து எல்லா மனிதனும் எந்திரிச்சு வந்து நிற்பான். அப்படி நிற்கும் போது என்ன அங்க நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாம இருக்கும். ஆனா எல்லாரும் அவங்க ஓடிட்டே தானே இருப்பாங்க. தாயை பார்த்து பிள்ளை, பிள்ளையை பார்த்து தாய், கணவனை பார்த்து மனைவி, மனைவியை பார்த்து கணவன், சகோதரரை பார்த்து நண்பர்களை பார்த்து, இப்ப எந்த தெரிஞ்சவங்களை பார்த்து எல்லாரும் விரண்டு ஓடுவாங்க. என்ன இங்க நடக்குதுன்னே தெரியாது. எப்படி இருக்கும்? கபர்ல இருந்து திடீர்னு எழுப்பி விட்டா எல்லா மனிதர்களும் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஒரு குழப்பத்துல எல்லாரும் ஓடுவாங்க.
என்ன நடக்குது, அல்லாஹ் எங்க இருக்கா, எப்ப விசாரணை ஆரம்பிப்பா, சூரியன் இவ்வளவு நெருக்கமா இருக்கே, என்ன நிகழ்வு, அல்லாஹ் கிட்ட போய் யாரு பேசுவா, அல்லாஹ் கிட்ட போய் யாரு பேசுவா, இந்த நாளுடைய கடினத்தை குறை ரப்பேன்னு யாரு பேசுவா அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் ஒரே குழப்பத்துல இருப்பாங்க. தங்களுக்காக பரிந்து பேச யாருமே இருக்க மாட்டாங்களான்னு தேடி அலைவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து, ஆதம் நபியை பார்த்த உடனே போய் கேட்பாங்கன்னா, நீங்க தானே முதல் மனிதர், அல்லாஹ் படைச்ச முதல் தூதர் நீங்க தானே, எங்களுக்காக நீங்க போய் அல்லாஹ் கிட்ட பேசுங்களேன், ரப்பு என்ன நடக்குதுன்னு ரப்பிட்ட சொல்ல சொல்லுங்களேன், விசாரணையை துவங்கவோ இல்ல எங்களுடைய நன்மை தீமைகளுக்காக நீங்க போய் பேசுங்களேன், எங்களுக்காக பேசுங்களேன்னு கேட்பாங்க. கேட்கும்போது ஆதம் நபி சொல்லிடுவாங்கன்னா, என்னுடைய ரப்பு ரொம்ப கோபமா இருக்கும், இந்த நாள்ல என்னுடைய ரப்பு ரொம்ப கோபமா இருக்கான், இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய ரப்ப இவ்வளவு கோபமா நான் பார்த்ததே இல்லை, நான் போய் என்னுடைய ரப்பு கிட்ட பேச மாட்டேன், நான் என்ன செஞ்சுட்டேன், என் ரப்பு செய்யக்கூடாதுன்னு செஞ்ச ஒரு சொன்ன செயலை நான் செஞ்சுட்டேன், யா நஃப்ஸி யா நஃப்ஸின்னு சொல்லிட்டு போயிருவான். நான் எனக்கு என்ன ஆக போதும், எனக்கு என்ன ஆக போதும், நீங்க வேணா நூஹ் நபியை போய் பாருங்க, அவர் தான் முதல் ரசூல், அவரை போய் பாருங்க. உடனே மக்கள் எல்லாம் நூகை நோக்கி ஓடுவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், எங்களுக்காக நீங்க அல்லாஹ் கிட்ட போய் பேசுங்க. அவர் சொல்லிடுவாராம், என்னுடைய ரப்பு ரொம்ப கோபமா இருக்கா இன்னைக்கு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இவ்வளவு கோபத்தை நான் என் ரப்பு கிட்ட பார்த்தது இல்ல, நான் போய் என் ரப்பிட்ட பேச மாட்டேன், என்னுடைய குடும்பத்தாரே என்ன செய்யல, இஸ்லாத்தை ஏத்துக்கல, நான் எப்படி என்னுடைய ரப்பு கிட்ட போய் நான் பேசுவேன், யா நப்சி யா நப்சி, எனக்கு என்ன ஆகுமோ எனக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற கவலையிலேயே அவரும் போயிடுவாங்க. நீங்க வேணா இப்ராஹிம் நபிட்ட போய் பேசுங்களேன், அவருதான் அல்லாஹுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாங்களாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். மக்கள் எல்லாம் இப்ராஹிம் நபி கிட்ட போவாங்க, இப்ராஹிம் நபி கிட்ட போய் கேட்பாங்களாம், நீங்க தானே அல்லாஹுடைய நண்பர், அல்லாஹுடைய நண்பர் நீங்க தானே, எங்களுக்காக நீங்க அல்லாஹ் கிட்ட பேசுங்க. இப்ராஹிம் நபி சொல்லிடுவாங்களா அதே வார்த்தைகளை, என்னுடைய இறைவன் இதுக்கு முன்னாடி இவ்வளவு கோபமா இருந்ததே இல்லை, என்னுடைய இறைவன் ரொம்ப கோபமா இருக்கான், நான் போய் என்னுடைய இறைவன் கிட்ட பேச முடியாது, நான் என்னுடைய வாழ்க்கையில 3 பொய்கள் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்னுடைய நிலைமை என்ன ஆக போதோ, யா நஃப்சி யா நஃப்சி அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபியும் அந்த விஷயம் செய்ய முடியாதுன்னு சொல்லி இப்ப இப்ராஹிம் நபி சொல்லுவாங்கன்னா, நீங்க வேணா போய் மூசாவை சந்திச்சு கேளுங்களேன், அவர் அல்லாஹ் கிட்ட பேசிட்டு வந்திருக்காரு. இப்ப மக்கள் எல்லாம் போய் மூசா நபி கிட்ட கேட்பாங்க. மூசா நபி என்ன செஞ்சுருவாங்களாம், நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், என் ரப்பு இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்கான், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இவ்வளவு கோபத்தை என் ரப்பு கிட்ட பார்த்ததே இல்லை, நான் போய் பேச முடியாது, யா நப்சி யா நப்சி, என்னுடைய ஆன்மாவே என்னுடைய ஆன்மாவே, நான் அவங்கள அந்த வாய்ப்பை இருக்கிறேன், நீங்க வேணா ஈசா கிட்ட போய் கேளுங்க. இப்ப ஈசா நபிட்ட போய் கேட்டோன்னா ஈசா நபி சொல்லிடுவானா, என்னுடைய ரப்பு ரொம்ப கோபமா இருக்கான், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளவு கோபமா என்னுடைய ரப்ப நான் பார்த்ததே இல்லை, என்னுடைய மக்கள் என்னையவே கடவுளா ஆக்கிக்கிட்டாங்க, நான் போய் எப்படி என் இறைவன் கிட்ட பேசுறது, யா நப்சி யா நப்சி, என்னுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருவாரா, ஒதுங்கிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க வேணா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போங்களேன், இதற்கான நபர் அவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்ன உடனே மக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போய் எங்களுக்காக நீங்க இறைவன் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நம்மளுடைய தூதர், நம்மளுடைய தலைவர், நம்மளை அதிகம் நேசிச்ச அந்த மனிதர் நமக்காக அல்லாஹ் கிட்ட போய் பேசுறதுக்கே இப்ப முற்படுவாங்க. மறுமை நாள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் தானே. அல்லாஹ் சூரத்துல் நபால சொல்றான்ல, யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா லா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹு ரஹ்மான் வ கால ஸவாப். ஜிப்ரீலும் ரூஹுடைய அதாவது வானவர்களும் வானவர்களுடைய தலைவரும் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த நாள்ல எல்லாரும் அணிவகுத்து நிற்பாங்க. அளவற்ற அருளாளன் எவருக்கு அனுமதி கொடுக்கின்றானோ அவனை தவிர வேற யாரும் பேச மாட்டாங்க. அந்த நாளுடைய பயங்கரம் எப்படி இருக்கும்னா, மனிதர்கள் மட்டும் பீதியா இருக்க மாட்டாங்க, யாருமே ஒரு திகைப்பிலையும் ஒரு மிரட்சியிலையும் இருப்பாங்க. மலக்குமார்கள் உட்பட அவங்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்ல, ஆனாலும் அது ஒரு பயம். இப்ப எப்படி ஒரு வகுப்புல நம்ம தப்பு செஞ்சிருக்க மாட்டோம், தப்பு செஞ்ச ஒரு மனிதருக்கு ஒரு தண்டனை கிடைக்குதுன்னா அதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு பயம் வந்துரும்ல, அது மாதிரி எல்லாருமே அமைதியா இருப்பாங்க. எத்தனை ஆயிரம் மாணவர்கள் எல்லாம் படைச்சிருக்காங்க. ஒரு தடவை பைத்துல் மக்மூர்லயே 70,000 பேர் தொழுதாங்க அப்படின்னா மொத்தம் அப்ப எத்தனை வானவர்கள் இருப்பாங்க. எல்லா வானவர்களும் மறுமை நாள்ல ஒன்று கூடியிருப்பாங்களாம். நபிமார்கள் முதல்ல பிறந்த மனிதன்ல இருந்து கடைசி பிறந்த மனிதன் வரைக்கும் யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியா இருக்குமா அந்த சபை. அல்லாஹ் அனுமதித்த நபர்களை தவிர வேற யாரும் பேச முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சபையில எல்லாரும் யா நஃப்சி யா நஃப்சின்னு சொல்லி ஒதுங்கி போன சபையில ஒரே ஒரு மனிதர் மட்டும் வந்து, யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தே அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்கிறான்.
விசுவாசம் சொல்றாங்க இந்த நபிமொழிய, எல்லாரும் ஒதுங்கி என்கிட்ட மக்கள் வந்த உடனே நான் அல்லாஹ் கிட்ட போவேன். அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளால அவனை நான் புகழுவேன், அவனை நான் நன்றி செலுத்துவேன். நன்றி செலுத்தினதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் சஜிதால போயிருவாங்களாம். சஜிதால போயிருக்கும் போது இந்த நிகழ்வை எல்லாம் எல்லா மனிதர்களும் பாக்குற மாதிரிதான் இருக்கு. இந்த நமக்காக பரிந்துரை செய்யற இந்த அந்தஸ்தை தான் நம்ம மக்காமன் மஹ்மூதா ரசுல்லாவுக்கு ஒவ்வொரு பாங்குக்கு பின்னாடியும் நம்ம சொல்லக்கூடிய துவால இந்த பதவியை தான் நம்ம ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக கேட்குது. நம்மளுக்காக பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு பதவி. அப்ப எல்லாரும் அமைதியா என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது ரசுல்லா மட்டும் போய் அல்லாஹ்வை புகழ்ந்து சஜிதால விழுந்து அல்லாஹ் கிட்ட கேட்கும் போது அல்லாஹ் என்ன செய்வானா, உங்களுடைய தலையை உயர்த்திங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ரசுல்லா, உம்மத்தி, உன்னுடைய உம்மத்தை நீ விடுதலை செய்யாத, என்னுடைய உம்மத்தை மன்னிச்சிடலாம் நானே. அப்ப அல்லாஹ் சொல்லுவாங்க, சரி, யார்கிட்டலாம் ஒரு சின்ன அளவு ஈமான் இருக்கும், அதாவது ஒரு வெயிட் தெரியும்ல, ஒரு வெயிட்டான அளவு, ஒரு இந்த அளவு ஈமான் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்க நரகத்துல இருந்து நான் விடுதலை பண்றேன், அதாவது சொர்க்கவாசிகளாக்குற நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் பேர் வந்துகிட்டே இருக்கும் போது மலக்குமார்கள் தடுத்துருவாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, ஓடி போய் சஜிதால விழுவாங்க. முதல்லதான் அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டு சஜிதால விழுந்தாங்க, இப்போ உடனே போய் சஜிதால விழுந்துருவாங்க. அல்லாஹ் சொல்லுவானா, உங்களுடைய தலையை உயர்த்துங்க அப்படின்னு. என்ன வேணும்? யா அல்லாஹ், என்னுடைய உம்மத், என்னுடைய உம்மத்தை நீ மன்னிச்சுட்டு. அல்லாஹ் சொல்லுவானா, யாருக்கெல்லாம் கடுகளவு ஒரு சின்ன அளவு ஈமான் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் நீங்க விடுதலை பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. திரும்ப கொஞ்ச நேரத்துல திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் சஜிதால விடுவாங்க. அல்லாஹ் கேட்பானா, தலையை உயர்த்தணும், உங்களுக்கு என்ன வேணும்? யா அல்லாஹ், என்னுடைய உம்மத். அல்லாஹ் சொல்லுவானா, யாருக்கெல்லாம் ஒரு புள்ளி அளவு, ஒரு சின்ன கண்ணுக்கே தெரியாது ஒரு புள்ளியை நம்ம ஒரு 10 20 பிரிச்சோம்னா எந்த அளவுக்கு அளவு இருக்கும், அந்த அளவுக்கு கூட யாருக்கு ஈமான் இருக்கோ அவங்களை நீங்க விடுதலை பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக யாருமே பரிந்துரை செய்யாத அந்த நாள்ல நமக்காக பரிந்துரை பண்ணி தன்னுடைய உம்மத்துக்காக அழுது துவா செஞ்சு நம்ம என்ன செய்வாங்க, நரகத்துல இருந்து விடுதலை பண்ணி சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு, அதாவது நரகத்துடைய பட்டியல்ல இருந்து அவங்க விடுதலை பண்ணி சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறது ரசூலுல்லாவை தவிர வேற யாரும் பண்ணுது. இப்படிப்பட்ட மனிதர் நம்மளை எப்படி நேசிச்சிருக்காரு, நம்ம அவரை எந்த அளவு நேசிக்கிறோம்? மறுமையில மட்டும்தான் நம்ம மேல நேசத்தை வெளிப்படுத்தினாரான்னு கிடையாது, இன்மையிலையும் நமக்காக அதிகமான நேசத்தை வெளிப்படுத்திருக்காங்க. நம்மளுக்காக யாராவது இரவு முழுக்க விழிச்சிருந்து துவா செஞ்சிருக்காங்களா? நமக்காக யாராவது இரவெல்லாம் விழித்து துவா செஞ்சிருக்காங்களா? தஹஜத்துல இருந்து துவா செஞ்சிருக்காங்களா? யாராவது சொல்ல முடியுமா, எனக்காக இந்த மனிதர் அதிகம் துவா செஞ்சாரு, நம்மளை விட அதிகம் துவா செஞ்சாருன்னு சொல்ல முடியுமா? ரசுல்லா பாருங்க, நமக்காக அதிகம் துவா செஞ்சிருக்காங்க. ஒரு நாள் இரவு ரசுல்லா தொழுது கொண்டிருக்காங்க இரவு தொழுகையில. அப்போ ஒரு வசனத்தை ஓதுறாங்க. ஓதிட்டு அந்த வசனத்தை ரசுல்லா அன்று இரவு ஃபுல்லா அதே வசனத்தையே திரும்ப 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 ஓதி ஓதி தன்னுடைய தொழுகையில நின்று துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது என்ன வசனம் அப்படின்னா, 5வது அத்தியாயத்துடைய 116ல இருந்து அப்படியே ரசுல்லா ஓதிக்கிட்டே வராங்க. ஈசா நபி கிட்ட அல்லாஹ் நாளை மறுமையில கேட்பானா, நீ தான் உன்னையும் உன்னுடைய தாயையும் கடவுளா வணங்க சொல்லி நீங்க தான் உங்களுடைய மக்களுக்கு சொன்னீங்களா? இப்ப ஈசா நபி சொல்லுவாங்களா, அல்லாஹ், நான் அப்படி சொல்லல, நான் அப்படி சொல்லல, என் மனசுல உள்ளது உனக்கு தெரியும் ரப்பே, நான் அப்படி சொல்லல. எனக்கு பின்பு அவங்களை நீ தான் கண்காணிச்சிட்டு இருந்த, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல ரப்பே, நான் சொல்லல அப்படின்னு அப்படியே அந்த உரையாடல் வந்துட்டே இருக்கு. இப்ப வந்துட்டே இருக்கும்போது அவங்க ஈசா நபி தன்னுடைய உம்மத்துக்காக ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்பாங்க, இறைவா, நீ அவர்களை வேதனை செய்தால் தண்டிப்பதற்கு முற்றிலும் உரிமையுள்ள உன்னுடைய அடியார்களாகவே நிச்சயமாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவங்க செஞ்ச தப்புக்காக நீ அவங்கள தண்டிக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நீ அவங்கள மன்னிச்சிருவ அப்படின்னா நீ தான் எல்லாத்தையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன், நீ அவங்கள மன்னிக்கிறதுக்கு உனக்கு மட்டும்தான் எல்லா தகுதி இருக்கு அப்படின்னு. இந்த வசனத்தை நீ அவர்கள் மன்னித்து விடுவாயே, ஆனால் நிச்சயமாக நீதான் யாவற்றையும் மிகைத்தோனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றாய் அப்படிங்கிற வசனத்தை ஒரு நாள் இரவு முழுக்க ஓதிருக்காங்க அப்படின்னா எத்தனை தடவை இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதிருப்பாங்க? யாருக்காக ரசூலுல்லாஹ் ஓதினாங்க? தன்னுடைய உம்மத்துக்காக ரசூலுல்லாஹ் ஓதினாங்க. இவங்க தவறு செஞ்சா தண்டிக்கிறதுக்கு உனக்கு முழு தகுதி இருக்கு இறைவா, ஆனா நீ மன்னிச்சுட்டு அப்படின்னா நீ தான் ரொம்ப ஞானம் மிக்கவன் இறைவா, என்னுடைய உம்மத்துடைய தவறுகளை மன்னிச்சிடு அப்படின்னு ஒரு இரவு முழுக்க நின்று கண்ணீர் சிந்தி நமக்காக துவா செஞ்ச ஒரு மனிதன். இந்த உலகத்துல வாழும்போது நம்ம எல்லாருடைய ஏக்கமும் இதுவா தானே இருக்கும். நம்ம நேசிக்கிற ஒரு மனிதர் இங்க இருக்க மாட்டாரா? தன்னை விட நம்மளை முன்னிலைப்படுத்துற மனிதர் இங்க இருக்க மாட்டாரா? நமக்காக இரவெல்லாம் பிரார்த்திக்கக்கூடிய அளவு நேசம் வச்ச மனிதர் இருக்க மாட்டாரா அப்படிங்கிறது தானே நம்ம எல்லாருடைய ஏக்கம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்காரு, அவரை நம்ம கண்டுக்கவே இல்லையே.
அவரை நம்ம திரும்பி கூட பார்க்கலையே. அவருடைய சொல்களுக்கும் அவருடைய எச்சரிக்கைகளுக்கும் நம்ம கட்டுப்படுறதே இல்லையே. இப்படி நம்மை நேசிக்கக்கூடிய இந்த மனிதரை நம்ம அதிகம் நேசிச்சோம் அப்படின்னா நாளைக்கு இவரோட சோனத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். நம்ம நேற்றைய அமர்வுல சொன்ன மாதிரிதான் ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அழுகிறார், யா ரசூலுல்லாஹ், இந்த பூமியில உயிரோட இருக்கிற காலம் வரைக்கும் நான் உங்களை வந்து பாக்குறேன். ஏன்னா நீங்க பள்ளியில தான் இருப்பீங்க, தூங்கி எந்திரிச்சோடனே உங்களை வந்து நான் பாத்துருவேன். ஆனா மறுமையில நீங்க உயர்ந்த சொர்க்கத்துல இருப்பீங்களே யா ரசூலுல்லாஹ், நான் வந்து உங்களை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அழுகிறார். அழுத உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, இந்த பூமியில நீ யாரை நேசிக்கின்றாயோ அந்த மனிதர்களோட நாளை மறுமையில நீ எழுப்பப்படுவா, அவங்களோடதான் நீ இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இப்படி நேசம் மிக்க நம்முடைய தூதர். நான் என்னுடைய என்னுடைய சகோதரர்களை நான் ரொம்ப ஆஹ் நேசிக்கிறேன், நான் அவங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நாங்க தானே உங்களுடைய சகோதரர்கள், நீங்க என்னுடைய தோழர்கள், உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க தான் என்னுடைய சகோதரர்கள். அவங்க என்னை பார்க்காமலே என் மீது நம்பிக்கை கொண்டு என்னுடைய வார்த்தையை பின்பற்றி வாழக்கூடியவங்க, அவங்கதான் என்னுடைய சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. இப்ப இப்படி நம்ம மேல நேசம் வச்ச இந்த மனிதரை நாளைக்கு நம்ம மறுமையில எங்க போய் பார்ப்போம்? மறுமை நாள்ல எந்தெந்த இடங்கள்ல நம்ம ரசூலுல்லாவை பார்ப்போம்? நமக்காக பரிந்துரை செய்யும் போது பார்ப்போம். அடுத்து கௌசர் நீர் தடாகத்துல நமக்காக தண்ணீரோட காத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த தூதரை நம்ம சந்திப்போம். நம்மளுடைய நன்மை தீமைகள் இடை போடப்படும் போது நம்மளுடைய தூதர் அங்க இருப்பார். நாளைக்கு மறுமையில நம்ம சொர்க்கத்துக்குள்ள போகும்போது நம்மளுடைய தூதர் நமக்கு முன்பாக போவார். இங்க நம்ம உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்ந்த இடத்துக்கு போகும்போதோ அவங்களுடைய மன்னரைகளை சந்திக்கும் போதோ நமக்கு என்ன எவ்வளவு ஒரு உணர்வுகள் ஏற்படுது, ஈமான் எவ்வளவு அதிகரிக்குது, எவ்வளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதோ. இங்கதான் ரசூல்லா இருந்திருப்பாங்களோ, இதுதான் மஸ்ஜிது நபவி, இங்கதான் ரசூல்லா உட்கார்ந்து தன்னுடைய சஹாபாக்களோட பேசினாங்களோ, எவ்வளவு உணர்வுகள். இப்ப இந்த மனிதரை நாளைக்கு மறுமையில நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பார்க்கும்போது நமக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கணும், அவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னா நமக்கும் இந்த மனிதருக்குமான உறவை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அவரை நம்புவதன் மூலமாக, அவருடைய கட்டளைகளுக்கு செவிசாய்ப்பதன் மூலமாக, அவரை நேசிப்பதன் மூலமாக இந்த உறவை நம்ம வலுப்படுத்திக்கணும். இப்படி வலுவான உறவோட நம்ம இருந்தோம் அப்படின்னாதான் நாளைக்கு நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய மனிதர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியவர்கள். நம்மளை நேசிச்ச மனிதரை நம்மளும் நேசிப்போம். நம்மளை நேசிச்சு நமக்காக சுவனத்துல காத்துட்டு இருக்கக்கூடிய மனிதர், நமக்காக மறுமையில காத்துட்டு இருக்கக்கூடிய மனிதர், என்னுடைய உம்மத் அப்படின்றதுக்காகவே நிறைய பிரார்த்தனைகளை செலவு செஞ்ச அந்த மனிதரை நாளைக்கு மறுமையில போய் நம்ம சந்திப்போம். இது ஒரு ஒரு இங்கிலீஷ் சீரீஸ் ஒன்று இருக்கு, மீட்டிங் முஹம்மத் அப்படின்னு சொல்லி. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ரமலானுடைய நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணங்களை இதே மாதிரியே பேசியிருந்திருப்பாங்க. அப்போ அதுல அந்த குணங்களை பத்தி அவங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிலர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்போம். ஒருவேளை நீங்க நாளைக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டீங்க, உங்க சொர்க்கத்துல நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களுடைய வீட்டுடைய கதவை தட்டுறாங்க. கதவை திறந்து பார்த்தா அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன கேட்பீங்க? ரசூலுல்லாவை நீங்க சந்திச்சீங்க அப்படின்னா நீங்க முதலாவதா என்ன பேசுவீங்க அப்படின்னு சொல்லி. நாளைக்கு நம்மளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்க தானே போறோம். ரசூலுல்லாவை நேசிச்சு அவங்களை பின்பற்றி அவங்களோட நம்மளுடைய உறவை பலப்படுத்திக்கிட்டு நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் நம்ம சந்திக்கும் போது நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட என்ன பேசுவோம்? இந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கும்போதோ இல்ல அந்த நிகழ்வை நம்ம சிந்திச்சு பார்க்கும்போதோ நம்மள அறியாம நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆசையை ஏற்படுத்தணும். ரசூலுல்லாவை பார்த்துடணும், ரசூலுல்லா கிட்ட நான் இந்த கேள்வி கேட்கணும்னா அப்ப நான் ரசூலுல்லாவை நான் பின்பற்றணும், ரசூலுல்லாவை நான் பார்க்கணும். யா ரசூலுல்லாஹ், எப்படி நீங்க தன்னலமற்று எங்களுக்காக இவ்வளவு துவா செஞ்சீங்கன்னு நான் கேட்பேன்னு ஒரு சிலருக்கு தோணணும். ஒரு சிலருக்கு யா ரசூலுல்லாஹ் நீங்க எப்படி இவ்வளவு பொறுமையாளரா இருந்தீங்கன்னு தோணணும். அதுல ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க அந்த இதுல, நான் வந்து ரசூலுல்லாவுக்கு நன்றி சொல்லுவேன். இவ்வளவு பொறுமையாக இருந்த நேர்வழியை, இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சு இந்த நேர்வழியை என்கிட்ட வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தீங்க யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு நான் ரொம்ப நன்றின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நாளைக்கு நம்மளுடைய தூதரை எந்த வார்த்தைகளை கொண்டு சந்திக்க போறோம் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கக்கூடிய மனிதர்களா இருப்போம். நமக்கும் நம்மளுடைய தூதருக்குமான உறவை வெளிப்படுத்திக்க கூடிய மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியவர்களும். நாளை சொர்க்கத்திலேயே மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஒன்று கூட்டணும் அப்படிங்கிற துவாவோட இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். வாஹிர தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.